பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரொம்பவே அழுதுட்டுருக்காரு பாண்டியன். இதை பார்த்த குமரேஷ் சொல்கிறாங்க, விடு பாண்டியா, நீ என்ன வேணுக்குன்னா பிரிச்ச? உங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருந்துச்சி, கல்யாணம் பண்ண, கோமதியை கட்டிக்கிட்ட. நீனும் பல முறை வந்து கோமதியும் அவங்க அம்மாவும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணியிருக்க. ஏன்னா நீ சொல்ல போய் தான் தெரியுது, முயற்சி பண்ணியிருக்க, நடக்கலை. சரி ரைட்டு, உன் மச்சின மாதிரி அந்த ஓரட்ட கௌரவத்தை விட்டு வெளியே வர மாட்டுறாங்க. பெரிய பணக்காரங்க, நம்ம வந்து இறங்கி போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ஏன்ட்ட பேசாமல் அவங்க இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாயும் பிள்ளையும் பிரிக்க விடாதா அப்படிங்கிறாங்க. பாண்டியா, மனசாட்சி அவங்களுக்கு கிடையாது, உனக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை. அவங்க கொஞ்சம் வித்தியாசமான டைப்புகள் என்ன. ஆமாம்மா, அதனால தான் வந்து என்னால் இவ்வளோ காலமாக வச்சு பேச வைக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் கோமதி ரொம்பவே அழுதுட்டா இன்றைக்கி. எப்போவுமே மனசுக்குள்ளே அடக்கிட்டே இருப்பாள், ஆனால் மனசுக்குள்ளே அவங்க அம்மாவை பார்க்கணும் வைக்கணும்னு நினைப்பா. அதுபோக உங்கள் அம்மா எதிர்த்தாப்புல வந்து அப்படி நைஸாக அப்படி வைப்பா. சரி, நான் கூட சரி ரைட்டு, நம்மளால தான் பேச வைக்க முடியல, பார்த்துட்டு போட்டு ஒன்று விட்டுருவேன். ஆனால் அவங்க வந்து அவங்க அம்மா வந்து என் வீட்டம்மாவை பார்த்தா கூட அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்தளவுக்கு 30 வருஷமாக எப்படிம்மா இப்படி இருக்கிறாங்க வைராக்கியமா அப்படிங்கிறாங்க. அது வைராக்கியம் இல்லை பாண்டியா, அது ஒரு வகை கிறுக்குத்தனம். பிள்ளையும் தாயும் பிரிக்கிறவங்க பெரிய கெட்டிக்காரத்தனமா என்ன? அந்த பாசத்தை யாராவது பிரிக்க முடியுமா, வைக்க முடியுமா அப்படின்ட்டு இருக்காங்க. இதை செந்தில்னு கேட்குறாரு. அப்பா வந்து இவ்வளவு இதாக பாசமாக இருக்கார் அம்மா மேலே அப்படின்னு சொல்லிட்டு உடனே டெலிவரி போகிறாரு. அங்கேருந்து கதிருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. உடனே கதிரி அப்படிங்கிறாங்க, என்ன அப்படிங்கிறாங்க. அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டாருடா அப்படிங்கிறாங்க. என்னாச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அப்பா வந்து அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணிட்டாரு, அம்மாவையும் பாட்டியும் பிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எனக்கு தான் வந்து யாரும் இல்லை, நான் அனாதை கழுதை, எனக்கு யாரும் இல்லை, நான் பேசணும் வைக்கணும்னு அப்படி ஒரு இல்லை. ஆனால் கோமதிக்கு அப்படி இல்லை, பெற்ற தாய் இருக்காங்க, வைக்காங்க. அந்த தாயிட்ட அவன் பேசணும்னு அவன் ஒரு காலம் நினைக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அப்பா அப்படிங்கிறாரு செந்தில் கதிர்கிட்ட. ஆமாண்ணே, எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இன்றைக்கி. பாட்டி வந்து அம்மாவை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுறதும், அம்மா பாட்டி நினச்சி ஃபீல் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம பாட்டி ஏற்ற வீட்டிலே இருந்தாலும் கூட நம்மளால் பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல. நம்ம மாமனாரோட லட்சணம் அப்படி இருக்குது. என்ன பண்ணுறது, ஒரு உலகத்தில் யாருமே லவ் மேரேஜ் பண்ணது இல்லையா? 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா மட்டும்தான் லவ் மேரேஜ் பண்ணாங்களா? ஏன் அப்பா என்ன குறைஞ்சிட்டாரு, இல்லை அம்மாவை என்ன குறையில வச்சுருக்காரு? நல்லா தானே வச்சுருக்காரு. என்ன அப்பா படிக்கலை, அம்மாவும் தான் படிக்கலையே. சரியா, பெரிய பணக்காரங்க அப்படிங்கிறத வரட்டு கௌரவத்தை தாண்டி வேறு என்ன இருக்குது சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாடா, எனக்கு புரியுதுடா, நான் அப்பா ஆளும்போது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்பா எப்போவுமே கடைக்கு வந்த பிறகு எங்களை எல்லாரையுமே சத்தம் போட்டு அதை செய், இதை செய், அது செய்யலை, இது செய்யலம்பார். எப்போவுமே அப்பாவுக்கு பயந்துகிட்டே தான் கடையில் இருப்போம். அவனுக்கு தெரியாது ஒன்றும், நாங்கள் 3 பேருமே. ஆனால் வந்து அப்பா இன்றைக்கி வந்துட்டு அவரே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார். குமரேச மாவட்டம் ஏங்கி எழுதுறாரு. கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன்னாரு. வெளில போயிட்டு கோயிலுக்கும் எங்கேயோ போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து ஃபீல் பண்ணுறாரு. என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல, டெலிவரி பண்ண நான் போகிறாங்கிறாரு. டெலிவரி பண்ண அவர் போகிறாரா? அவர் ஒரு நாள் போக மாட்டாரானே அப்படிங்கிறாங்க. எனக்கு மனசு சரியில்லை, கடையிலே உட்காந்துருந்தா ஒரு மாதிரி இருக்காருனா வெளியில் போய் நான் டெலிவரி பண்ணிட்டு வரேன், நீ கல்லால் இருந்துக்காருன்னு சொல்கிறாரு. நான் இப்போ தான் மாமா மாற்றி விட்டு நான் வந்திருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது கதிரே அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு வழி பண்ணலானே அப்படிங்கிறாங்க. நம்ம என்னடா பண்ண முடியும், நம்ம ஃபீல் பண்ண தான் முடியும். அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படுறாங்க, நம்மளால் என்ன பண்ண முடியுது சொல்லு? ஏற்ற வீட்டில் தான் இருக்கோம், நம்ம பாட்டின்னு பேச முடியுதா, வைக்க முடியுதா? ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் வந்து ஒன்றுடா, நான் ஒன்று சொல்லுவேன், அதை நீ கேட்பியா கதிரே அப்படிங்கிறாங்க. உடனே என்னதுண்ணே அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு சம்பவம் நடந்தால் மட்டும் நம்ம பாட்டியும் சரி தான், நம்ம மாமாவும் சரி தான், நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருண்டா அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் என்னதுண்ணே அப்படிங்கிறாங்க. அந்த விஷயம் உன்கிட்ட தான் இருக்குது, அதை நீ தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. நான் என்னண்ணே செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, ராஜி அந்த வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிறாங்க. இருறா தம்பி, நான் சொல்லுதை நீ கேளு அப்படிங்கிறாங்க. சொல்லுண்ணே அப்படிங்கிறாங்க. ராஜி அந்த வீட்டுக்குள்ளே, அந்த புள்ளி தான் நீ கட்டியிருக்க தானே அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அந்த புள்ள ஒரு சீக்கிரம் ஒரு குழந்தை குட்டி ஆகிட்டுனா கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாருமே பேசிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே அப்படியே சொல்கிறேண்ணே அப்படிங்க. ஏய் சொல்கிறியா? ஓ சாரிண்ணே அப்படிங்கிறாங்க. ஏய் நீ தாண்டா அதுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு. அண்ணே சும்மா இருண்ணே, நீ வேற அப்படிங்கிறாங்க. டேய், அதுக்காவது என்ன, அப்பா அம்மா சொல்கிற மாதிரி ஹனிமூனுக்கு நம்ம எல்லோரும் போய்த்தாகணும், நீ வீம் பண்ணாத, அப்போ நான் வரல வைக்கலன்னு சொல்லிட்டு நீ வரல அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராம் மொத்தத்திலே கேன்சல் ஆகிரும். சரவணனை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சிருக்காரு. அவர் பல கனவுகளோட கல்யாணம் முடிச்சிருப்பார் இல்லைங்கட்டா. நீ ஹனிமூனுக்கு வரலன்னு சொன்னோன்னா அவரும் நான் வரல, தேவையில்லை, கதிரே வேணான்னு சொல்லும் போது நம்ம எதுக்கு போய்கிட்டு அப்படிங்கிறாரு. அவர் என்ன நம்ம மேலே அதிகம் பாசம் வச்சுருக்கா, அதான்டா காரணம், அதனால் நீ தயவுசெய்து ஹனிமூன் வாடா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து நான் சும்மா தானே இருக்க போகிறேன், இங்கே வந்தாவது உணவு டெலிவரி பண்ணிட்டு இருப்பேன், சம்பாரிச்சாது இருப்பேன் நானே அப்படிங்கிறாங்க.
ஏன்டா 3 நாள் லீவ் போட முடியாதா உன்னால்? நான் லீவ் போடலையா அப்படிங்கிறாங்க. அண்ணன் உனக்கு சம்பளம் கிடையாது அங்கே, எனக்கு இங்கே சம்பளம் உண்டுலாண்ணே அப்படின்னு. டேய் நீனு என்னை குத்தி காட்டுறியா அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் சொல்லலைண்ணே, சும்மா காமெடிக்கு சொல்கிறேன். பொதுவாக ஏதாவது வேலை பார்த்தா தானே அப்பாவுக்கு கொடுக்க முடியும். அவருக்கு நான் சொன்ன மாதிரி மாதம் 10,000 கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அவர் என்ன 2 கேட்பாரு அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒன்றுமே கேட்க மாட்டார். அம்மா அந்த போட்டு போட்டாங்க இல்லைங்கிட்டா, அதனால் வந்து ஒன்றும் கேட்க போகிறதில்ல. அப்பா கூட உன்னை பற்றி பெருமையாக தான் பேசியிருக்காரு. என்னை பற்றி பெருமையாக பேசினாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ராஜு வந்து அப்பாட்ட மன்னிப்பு கேட்டலாம். ஏன் அவன் ஏன் மன்னிப்பு கேட்குறா அப்படிங்கிறாங்க. நீ கடைக்கு வரலன்னு சொல்லிட்டு அப்பாவை எடுத்து பேசினல, அதனால் ராஜு போய் மன்னிப்பு கேட்டுருப்பா போல். அம்மா எதுவும் நினைக்காதீங்க, அவங்க பையன் வந்து உங்கள் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காரு, நீங்கள் எதுவும் நினைக்காதுங்க அம்மா, என் வீட்டுக்காருக்கு அங்கே வரது பிடிக்கல வைக்கலன்னு சொல்லியிருப்பார் போல். உடனே நான் அப்படி ஒன்றும் நினைக்கலாமா, அவன் என் மோகன் தான், எனக்கு அந்த நிமிஷத்தில் என் மோகன் மேலே கோவம் இருக்கும், அதுக்காக அவன் அடுத்தவன் ஆயிருமா? எனக்குள்ளே விம்பு வரியும் அவனுக்கு இருக்குது. என்ன மாதிரியே அவனும் தன்மானமாக இருக்குன்னு நினைக்கான். நானும் சின்ன பிள்ளையில் அப்படி தான் இருந்தேன். தாப்பன் ஸ்தானத்தில் நான் சொல்லுதேன், பிள்ளை ஸ்தானத்தில் அவன் கேட்க மாட்டான். அதே மாதிரி தான் நானும் பண்ணேன். அதனால் ஒன்றும் நினைக்கலாமா, ஆயிருந்தாலும் என் பிள்ளை, நீ என் மருமகா, வேறு எதுவும் வேணுமாம்மா அப்படின்னு கேட்குறாராம். மீனாவும் நின்றுருக்கா, மீனாகிட்டி நீ எதுவும் சொல்ல போறியாமான்னு கேட்குறாரு. நல்ல ஆளாக மாறிட்டே வராடாப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணா மாறினா ரொம்ப நல்லது தானே, மாறிட்டாங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, மாறலைன்னா நம்ம மாற்றித்தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. டேய் நம்ம மாற்ற முடியாதா, அம்மாட்ட சொன்னாலே எல்லாம் மாறிடும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ தான் அம்மாட்ட சரியாக பேச மாட்டேறேனே அப்படிங்கிறாங்க. நான் எங்கடா பேச மாட்டேறேன், அம்மா தான் என்கிட்ட பேச மாட்டேறாங்க, நான் கல்யாணம் முடிச்சதுலேருந்து பேச மாட்டேறாங்க, நீ அம்மாட்ட பேச மாட்டேற அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. நான் நேற்று கூட ஒன்று பார்த்தேன், நீ அம்மாட்ட வந்து நேர் பேசலை, அம்மா ஒன்று சொன்னால் நீ ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒழுங்கு மரியாதையாக பேசு, அம்மா பாசம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்டா, ஒன்று மேலே தான் ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க, கடைக்குட்டி பையன்னு சொல்லிட்டு. அண்ணா என் கடைக்குட்டி அரசி தானே அப்படிங்கிறாடி. பையன் நீ தானடா கடைக்குட்டி, அரசியை அப்பா செல்லமாக பார்த்துக்கிற போது ஒன்று தான் அம்மா வந்து எப்போவுமே மடியில் தூக்கி வச்சுருப்பாங்க. என் பிள்ளை மேலே நீங்கள் பாசத்தையே காட்ட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்கடா அவங்க, உன்னை பற்றி பேசும்போது அப்படியே அழுதுடுறாங்க அம்மா, தெரியுதா தெரியல உனக்கு அப்படிங்கிறாங்க. அது என்னமோ தெரிலண்ணே அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாது, கல்யாணம் முடிக்க தெரிஞ்சியும் பதிலுக்கு பதில் பேச தெரியும் அப்படிங்க. அண்ணா நீ டெலிவரி பண்ணிட்டியா பண்ணலையா அப்படிங்கிறாங்க. டெலிவரி பண்ணி முடிச்சிட்டேன்டா, கடைக்கு எப்படி நடந்தே போயிட்டுருக்கேன் அப்படிங்கும். பைக் என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. பைக்கை அப்பா டெலிவரி பண்ண போகிறேன்னு நெட்டு போனார். சரியா, எக்ஸில் பஞ்சர் ஆகிருக்கு, ஒரு ஷாப்பில் நிற்கு, எனக்கு பைக் இல்லை, அதனால் நான் நடந்து போகிறேன் அப்படிங்க. ஆனால் நடந்தானே டெலிவரி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் சைக்கிள் எழுத்துன்னு டெலிவரி பண்ணுறேன், அதை பற்றி ஒன்றும் இல்லை, என் தம்பி வெயிலுக்குள்ளே கஷ்டப்படும் போது அண்ணன் நான் வந்து கஷ்டப்பட்டா ஆகாதா அப்படிங்கிறாங்க. அண்ணன் என்னண்ணே நீ எங்கே இருக்குன்னு சொல்லி நான் சைக்கிளில் வரேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க, தம்பி நீ வரேன்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும், நான் 5 நிமிஷத்தில் கடைக்கு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. நான் பார்த்து போனேன், வெயில் பயங்கரமாக அடிக்கினேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு அடிக்கிற வெயில் தானே உனக்கு அடிக்கி, என்ன பார்த்து சைக்கிளில் கவனமாக மிதிச்சு போவா, என்ன ஹனிமூனு போகிறத பற்றி யோசனை பண்ணு, ஏன்னா காலகாலத்தில் உனக்கு குழந்தை பிறந்தாதான்டா 2 குடும்பம் ஒன்று சேரும் அப்படிங்கிறாங்க. குழந்தை பிறந்தா மட்டும் ஒன்று சேர்ந்துருமானே அப்படிங்கிறாங்க. இல்லை மறுபடியும் ஆரம்பிக்காத, கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துடும். ஏன்னு கேட்டால் அந்த வீட்டினுடைய பேரம்பேத்தியை வந்து அவங்க கொஞ்சம் வேண்டிய சூழல் ஏற்படும். உன் மோவளையோ அந்த வீட்டு வாசல் கொண்டு விட்டா அவன் வீட்டு வாசலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்களா அவங்க? அண்ணன் அதை சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அதை குமார் சொல்லுவான், ஆனால் உன் மாமனாரோ உன் சின்ன மாமனாரோ சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக. சரிதானா, தூக்கி கொஞ்சம் தான் செய்வாங்க, நம்மளுக்கு தெரியாமல் பேச தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது உன் மோவளையோ வச்சு அவங்களையும் வர வச்சிடலாம், இங்கே உள்ளவங்களையும் அங்கே போக வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 வீடையும் ஒரே வீடு ஆக்கிடலாம். பிள்ளைங்கிட்டா இப்போ நம்மளால் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது யாருன்னா அம்மாவும் பழனியும் சித்தப்பாவும் தான், பழனி மாமாவும் தான். அவங்க 2 பேரும் தான் ரொம்ப பாதிக்கப்படுதாங்க பாவம். அவங்க 2 பேரும் இங்கே இருக்கிறாங்க, அங்கே உள்ளவங்கள்ட்ட சரியாக பேச முடியல, வைக்க முடியல, அவங்க உணர்வுகளை பரிமாற முடியல, நிறைய கஷ்டம் இருக்குது. அதனால் உனக்கு குழந்தை பிறந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து சமச்சீர்வான ஒரு தீர்வு கிடைக்கும், அதுக்கு நீ தான் வழி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும், ஏழை மறுபடியும் அதை சொல்ல முடியாது. அண்ணன் வந்து முறையை தாண்டி உன்ட்ட சொல்லுதேன், தம்பி குழந்தையா கூட சேர்ந்து வாழுடா, சீக்கிரத்தில் பிள்ளை குட்டியை பெற்று 2 குடும்பத்தையும் சமரசம் பண்ணுங்கடா அப்படின்னு தான் நான் ஆசைக்காக சொல்லிட்டேன், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அண்ணா எனக்கு வெக்கமாக இருக்குது, எனக்கு அது போக டெலிவரி பண்ண நேரம் ஆகிட்டுன்னு நான் கிளம்புறேனே அப்படிங்கிறாங்க. சரிடா தம்பி கடைக்கு வந்துருச்சு, அவங்கள்ட்ட பேசி அண்ணன் கடைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே கடையில் இவர் இருக்கார், பாண்டி வந்துருக்காரு. என்னடா நடந்து போயிட்டு வரா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா டெலிவரி பண்ண பைக்கில் இல்லைப்பா, எக்ஸல் பஞ்சர் விட்ருக்கீங்களா, என் பைக்கு தான் பண்ணி 8 போனீங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ கல்லால் இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஒரு டெலிவரி வந்துச்சு அதான் போயிட்டு வந்துடலான்னு போனேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மச்சான் நான் போகிறேன்னே, நானே நடந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல அப்படிங்கிறாங்க. சரிடா வெயில் பயங்கரமாக அடிக்கி, ஒரு இளநீர் குடிச்சிட்டு வந்தேண்ணே அப்படிங்கிறனால கையில் காசு இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. என்றைக்குமே கடையிலேருந்து வெளியே டெலிவரிக்கு போகும்போது ஒரு 200 காசை பையில் எடுத்து வச்சுக்க, சரியா,
டெலிவரி பண்ணதுக்கு முன்ன பின்ன ஆனால் கூட நீ ஏதாவது ஒரு சாப்பிட்டுட்டு வருவேன். வீட்டில் போய் நம்ம மதியம் தான் போய் சாப்பிடுவோம். அதுக்கு இடைப்பட்ட கேப்பில் உனக்கு வயிறு பசிச்சாலோ இல்லைன்னா ஏதாவது தண்ணி தாக எடுத்தாலோ ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினா 20 ரூபானாலும் வேணும்லடா, வெறுங்கையோட ஏன் போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கல்லால் எப்படி காசு எடுக்கிறது அப்படிங்கிறாங்க. நீ கல்லால் இருக்க, நான் கல்லால் விட்டு போகிறேன், காசு வாங்கி உள்ளே தான் போகிறேன். அப்பா காசு நம்ம காசு தானடா, எல்லாம் உங்களுக்காக தானே உழைக்கிறேன். பழனி, குமரேசன் மாமா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இதில் உழைச்சிட்ருக்கோம் இல்லைங்களா. நம்ம சம்பளம் குமரேசன் தாத்தாவுக்கு கொடுத்தாலும் கூட அவரும் நம்ம வீட்டில் ஒரு ஆள் தான். அவருக்கு ஒன்றுனா நம்ம மேடு விடணும், நம்மளும் செய்ய தான் போகிறோம். அதேமாதிரி உனக்கு ஒன்றுனாலும் எல்லோரும் தான் பார்க்க போகிறோம். அதனால் நீ இன்றைக்கி சொல்லுறதும் கேட்டுக்க. கல்லாலேருந்து வெளில போகிறியா, டெலிவரி பண்ண போகிறியா, ஒரு 200 300 எடுத்து வச்சுக்க. ஒரு இளநீ வந்தால் வாங்கி கொடி, 2 வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிடு. அதாவது இந்த வெயிலுக்கு ஏற்றாப்புல உணவுகளை உட்கொள்ளு. ஒரு தர்பூசணி வாங்கி சாப்பிடு. என்ன எல்லாத்துலேயுமே தர்பூசணி கலருக்கு கெமிக்கல் சேர்க்காங்களாம். ஆனால் வந்து பார்த்துக்க, நாசுக்காக இருந்தால் சாப்பிட்டு அப்படி ஒரு மாதிரி ஜூஸு சாப்பிட்டு தான் நல்லாயிருக்கும். சொல்ல மறந்துட்டேன் பழனி செந்தில். ஆமாம், தினம் வந்து ஒவ்வொரு பழ ஜூஸ் குடித்தா உடலுக்கு ரொம்ப நல்லதான். எனர்ஜி நல்லா இருக்குமா, நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்குமா, நோய் நொடி வராதுங்காங்க. அதனால் வந்து தினம் டெலிவரி போகையில் ஒரு ஜூஸ் ஏதாவது ஒரு ஜூஸை குடிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறாரு, கடைக்குள்ளே போகிறாரு. என்னம்மா மாமா வித்தியாசமாக பேசுகிறாருங்க அவங்க மச்சான் அப்படிங்கிறாரு. ஆமாம் மாப்பிள்ளை, எனக்கு அதுவும் தெரில, மச்சான் வந்து வித்தியாசமாக மாறிட்டார், ரொம்பவும் அன்பாகவும் மாறிட்டார். அக்காட்ட என்னென்னா நான் ரொம்ப கனிவாக பேசுகிறாரு, என்கிட்ட என்னென்னா மாப்பிள்ளை நடந்து போகிற என்ன மாப்பிள்ளைங்கிறாரு, பைக்கில் வாங்குறாரு. ஆனால் அவரை பார்த்தாலே இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நம்மக்கிட்ட இவ்வளவு அன்பாக இருக்கார், என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. மாமா பூகம் போகிறதுக்கு முன்னாடியோ புயல் வர்றதுக்கு முன்னாடியோ கொஞ்சம் அமைதியாக இருக்குமாங்க. அப்பா வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்க பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுதான் மாப்பிள்ளை எனக்கும் அமைதியாக இருக்குது. மச்சான் வந்து அமைதியாக இருக்காருன்னா பின்னாடி பெருசாக செய்வார்னு அர்த்தம். அதனால் பொதுவாக வந்து அவர் சிரிச்சிட்டாரு வச்சுட்டாரு, எம்டமாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம மாறி இருந்தோம் அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக மாற்றிடுவார். அதனால் வந்து நம்ம எப்போவும் போலையே நம்ம என்ன செய்யணும், அந்த வர்க்கத்தில் இருந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அது சத்தமாம்மா, சரி ரைட்டு, இந்த பொறிகடலெல்லாம் போய் குடோனில் நான் பாக்கெட் போட்டு வாமா அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் போகிற அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் கேட்குறாரு, என்ன பழனி ஒத்தியில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், மர்மம் வந்தால் தான் செய்வியா அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தப்பா, குடோனில் போய் ஒத்தியில் வேலை செய்யறதுக்கு அவனும் கடுப்பாக இருக்கும், எனக்கும் மச்சான் முன்னாடி நிற்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பாண்டியா, பழனிக்கு வந்து உன் முன்னாடி வேலை செய்து கடுப்பாக இருக்கான் அப்படிங்கிறது. கடுப்பாக இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் குடோனில் போய் பொறிக்கல்ல பாக்கெட் போடுறோம் அப்படிங்கிறாங்க. சரி 2 பேரும் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் பார்க்குறேன், 2 பேரும் அனுப்ப மாட்டானா பாண்டியா, என்ன அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாண்டியா 2 பேரை குடோனுக்கு அனுப்பிட்டா அப்படிங்கிறாங்க. மதியம் தானே, கடையில் யாரும் வர போகிறதில்ல, கொஞ்சம் ஆள் தான் வரும், நம்ம 2 பேரும் சமாளிச்சிடலாம், நீங்கள் எடுத்து கொடுங்க, நான் பில்லை போடுதேன், இல்லைன்னா நீங்கள் என்ன வேலைன்னு சொல்லுங்கள், நான் பணத்தை வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அவங்க 2 பேரும் குடோனில் போய் கொஞ்சம் அந்த வேலையை பார்க்கட்டும், இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு போகிறாங்க, மற்ற நேரத்தில் டெலிவரி இருந்தால் போதானே சொல்லிதாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்ப்பா, சின்ன பையங்க, ஏன்னா ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அதில் ஒரு சேர் இருக்குல்ல உட்காருங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நின்றே பழகிட்டேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நேரம் மாமா அனுப்பிய, உட்காருங்க, நானும் உட்காந்துட்டு தான் மருமக உட்காரதும்ல, உட்காருங்க அப்படிங்கிறாங்க. சரி மாமா உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ என்னென்ன பிள்ளைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்பா மூத்தவளுக்கு 2 பிள்ளை இருக்குது, ஏன்னா ஏழையவளுக்கு 2 பையன் இருக்கான் அப்படிங்கிறாங்க. சரி ரொம்ப சந்தோஷம், கல்யாணத்துக்கு வந்தது தான், அது ஒரு நேரம் கேட்கல அப்படிங்கிறாங்க. பாண்டியா நீ இப்படிலாம் கேட்க மாட்டியாப்பா, ரொம்ப பரபரப்பாக இருப்பியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, உறவுகளை விட பணம் பெருசுன்னு நினச்சி அலையிறது தப்பு தானேம்மாம்மா. நான் இந்த 2 காசை சேர்த்தா என் பிள்ளைகளுக்கு ஆகுமேனே அலைஞ்சிட்டு கிடந்தேன். இவன் கோமதி எங்கள் அம்மையை பார்க்க முடியலையான்னு சொல்லி அழும்போது தான் எனக்கு கண்ணுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இந்த மாதிரி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையே, அவள் வந்து அம்மையை தேடுதாளே அப்படின்னு நினச்ச மாதிரி கஷ்டமாக இருக்குது. எப்படி ஒரு தாயை பார்க்காத செய் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பழமொழியில் பார்ப்போம். நேரடியாக அவளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு தாயன்பனை என்னன்னே தெரியாது, நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் கோமதி கண்ணார கிடந்து ஃபீல் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ மதியம் சாப்பிட போகணும், நான் சாப்பிட மனமும் இல்லை. அந்த பெயர்களுக்கும் நான் வித்தியாசமாக இருக்குன்னு தான் பார்ப்பானுவோம். நான் மற்ற நேரத்தில் எனக்காவது சொல்லு புள்ளுன்னு வந்துட்டு கிடப்பேன். உங்களுக்கு தெரியும், என்ன ஏதாவது கோவத்தில் பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இன்றைக்கி அதை நான் பேசவும் முடியல. இப்போ எனக்கு சாப்பிட போகிறதுக்கும் மனம் இல்லை. அவள் சமைச்சாளா சமைக்கலையா, கோமதி சாப்பிட்டாளா சாப்பிடலையா, அதே நினப்பா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பாண்டியா பாண்டியா அப்படிங்கிறாங்க. என்னவாமா அப்படிங்கிறாங்க. கலங்காதப்பா, எல்லாம் நல்லதே நடக்கும். ஏன்னா உன் மக்கமாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு தான்ப்பா இருக்காங்க. ஓரளவுக்கு மற்ற பிள்ளைகள் மாதிரி இல்லை, நாட்டு நடப்பு எவ்வளோ கெட்டு போய் கிடக்கு. ஆனால் பிள்ளைகள் தமிழ் பண்பாட்டையும் நீ உன் வளர்ப்பையும் மெச்சின மாதிரி தான்ப்பா இருக்காங்க, அதனால் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. ஊரறிய இந்த
பாண்டியன் எப்படி பிள்ளைகளை வளர்த்துருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வளர்த்தேன். 3 பேரும் பெரியவன் ஆகுது வரைக்கும் தலையில் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுலேருந்து வைக்கிறதுலேருந்து எல்லாம் நான் தான் பண்ணுவேன். அந்த கதிர் பையன் மட்டும் எனக்கு குளிக்க தெரியாதா அம்மா அப்படின்னு நான் வீம்புக்கு அவனை குளிப்பாட்டுவேன். ஆனால் அந்த பையன் காசக்கார பையன், ஆனால் கொஞ்சம் வீம்பு பிடிச்சவனாகவும் இருக்கான் பார்த்துக்கங்க. குட்டியான்னு கூப்பிட அந்த குட்டியான் பயங்கரமான குட்டியானாக தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. நீ என்னைக்கு குட்டியாங்கிற பேரை கதிர்னு கூப்பிட ஆரம்பிச்சியா 2 பேருக்குமே வில் பூட்டாயிருச்சுப்பா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்னத்தை வில் பூட்டாக இருந்தாலும் சரி தான், எனக்கு ஒன்றுன்னா அவன் விட மாட்டான். இன்றைக்கி நாளையில் பைக் எடுத்துகிட்டு வாரம் பார்த்துக்காங்க, ஏற்று வீட்டுக்காரனுவோ காரை வச்சு மறிக்கானுவோ. மறிக்கும் போது சரியான கோபத்தில் வந்துட்டான் கதிர். ஏய் எப்படியா மறிக்கலாம் எங்கள் அப்பா போகிறத, வண்டி எடுக்க என்ன ஆய் ஊய் அப்படிங்களாம். ஏலே அவங்க மறிச்சா மறிச்சுட்டு போகிறாங்கடா, எவ்வளோ நேரம் மறிப்பாங்கன்னு பார்ப்போம். நம்ம நிற்போம், நம்ம எக்ஸலில் போகிற ஆள், அவங்க காரில் ப்ளஸர் காரில் போகிற ஆளுகள், அவங்களே நிற்கும்போது நம்மளுக்கு என்னடா அப்படின்னு சொன்ன உடனே கதிர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கான். போப்பா அப்படின்னா போகிறான். இதே இது நான் சொல்லதை தவிர்த்து அவன் போல தூர அப்படின்னா என்னெல்லாம் உனக்கு செய்யணும் அப்படின்றப்பான். அந்தளவுக்கு நிற்கான். மாமமாரு அப்படிங்கிற இது அவனுக்கு இல்லை. அப்பாவுக்கு ஒன்று, அம்மாவுக்கு ஒன்று, குடும்பத்துக்கு ஒன்று அவன் விடவே மாட்டேங்கான் அப்படிங்கிறாங்க. எப்பா உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் என்னையே ஒருவன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டில் குமரேசான்னு பேரை சொல்லி கூப்பிட்டான். எங்கள் தாத்தாவை எப்படில நீ பேரை சொல்லி கூப்பிடலாம், எங்கள் தாத்தா வயசு நல்ல ஓ வயசு நல்லன்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டைக்கு போயிட்டானப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. அப்போவுமே அது முரட்டு குதிரை தான். அதெல்லாம் அந்த வேங்கையெல்லாம் நம்ம நிப்பாட்டவே முடியாதாப்பா, அது சரியான வேங்கை. ஆனால் அப்படி ஒரு ஆள் வீட்டுக்கு தேவைதான்ப்பா அப்படிங்கிறாங்க. சின்ன வயசில் என்ன பார்க்குறது மருத்துவமாக இருக்குது, எதுனாலும் விசும்பு பண்ணுவோம்ல அதே தான் பண்ணுதான் அப்படிங்கிறாங்க. நம்மளாம் ஞாபகம் இருக்கா, ஆமாம்மா ஏற்று வீட்டுக்காரங்க கடையில் நம்ம வேலை பார்க்கல, யாராவது கடையில் ஏதாவது ஏட்டி கூட்டி பேசினா எனக்கு கோபம் அப்படி வரும். அதே கோபம் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. நானும் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாண்டியா, அந்த நேரத்துலேருந்து இந்த வரைக்கும் நீ மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்க. நான் சொந்த மாமனா கிடையாது, ஆனால் சொந்த மாமனுக்கு மேலே என்ன பார்க்க, உன் வீட்டு காசு என் வீட்டு காசு மாதிரி நினைக்க, சம்பளமும் தர, ஆத்திரவுக்கு எனக்கு ஒரு 5000 வேணும்னாலும் தர, திருப்பி கேட்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் ஆரம்ப காலத்தில் இந்த ஊரில் இருக்கும்போது யாருமே எனக்கு உட்கார இடம் தரலை. என்ன உங்கள் வீட்டில் தான் ஓரமாக எனக்கு உட்காந்துக்காங்க, ஒரு ரூம் இருக்குப்பா இருந்துக்கான்னு எனக்கும் கோமதிக்கும் இடம் தந்தீங்க. அதுக்கு முன்னாடி ஓனர் வீட்டில் ஒண்டிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் உண்மை. அந்த நான் வந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்கலாமாம்மா. இன்றைக்கி நீங்கள் இருக்கியே வேலை பக்கம் வைக்கணும்னா சரி மாமா நம்மளோட இருக்கட்டுமே அப்படிங்கிறது தான். வேலைக்கு மாமா வச்சுருக்கோம் அப்படின்லாம் இல்லவே இல்லை. குமரேச மாமா நம்ம கூட இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். அவங்க உங்களை அப்படி இப்படின்னு வேலையாகுவாங்க, டெலிவரிக்கு எங்கேயும் அனுப்புவாங்க, அது சரிப்படாது. அது போக நீங்கள்னா கடையில் எடுத்து கொடுத்து அப்படி இருந்துக்கலாம். இங்கே பழனி இருக்கான், நம்ம செந்தியில் இருக்கான், அவன் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அப்படியே தேவைப்பட்டாலும் நான் போய்க்கிடுவேன். நீங்கள் கடையில் இருந்து அப்படி சமாளிச்சுக்கிடுவீங்க. அப்படியே ஆக முடியலன்னா கல்லாலாவது வச்சு உங்களுக்கு சம்பளம் தந்து நான் அனுப்பிடுவான். அதனால் நீங்கள் கஷ்டப்படணும். உங்கள் காலத்துக்கும் நம்ம கடையில் வேலை இருக்குது. என்ன உங்களுக்கு நடக்க முடியல உட்கார முடியலனாலும் கணக்கு பிள்ளையா எங்களுக்கு இருந்துக்கிட்டு எங்களுக்கு நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லிக்கிட்டு ஒரு வரமா சேரை போட்டு உட்காந்தாலும் எங்களுக்கு சம்பளம் நான் கொடுக்க தயாராக தான் இருக்கேன் மாமா அப்படிங்கிறாங்க. தெரியும் பாண்டியா, வாங்கோனா யாருக்கு வராது. என் பிள்ளை கல்யாணத்துக்கு 1,00,000 ரூபா தந்தேன், அதை வச்சு தான் கட்டி கொடுத்தேன். கல்யாண செலவே அதை வச்சு தான் பண்ணினேன் அந்த நேரத்தில். ஆனால் திருப்பி தரும்போது வாங்க மாட்டேன், ஏன் மாமன் மொக்க அப்படின்ட்டேன். 2வது பிள்ளைக்கும் 1,00,000 ரூபா கொடுத்தேன், அதையும் வாங்க மாட்டேங்க. தந்தா கைமா தந்தாலும் வாங்க மாட்டேங்க. ஆனால் உண்மையிலே நீ கிடைக்க நான் தான்ப்பா கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லோம்மா, நான் முதல்ல கடை வைக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஞாபகம் இல்லையாப்பா அப்படிங்கிறாங்க. கடை வைக்கல, அந்த கடைக்காரங்க வாடகைக்கு கடை தர மாட்டேன்னாங்க. எனக்காக கேரண்டி கொடுத்தது நீங்கள் தான் மாமா. நான் அந்த உள்ளூர்காரன் நான் சொல்லுதேன்ப்பா கொடுங்க, நல்ல பையன் நல்ல மாதிரி வாடகை தருவான் அப்படின்னு சொன்னது நீங்கள் தான். என்ன அதுக்கப்புறம் அதே இடத்த அந்த கடையை வாங்கி அதுக்கு பக்கத்தில் 4 கடையை கட்டி விட்டு வாடகையும் விட்டு நம்மளும் அதில் மளிகை கடை வச்சு இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா நீங்களும் ஒரு காரணம் தான். நீங்கள் இல்லைன்னா அன்றைக்கி இந்த ஊரில் எனக்கு ஜீவராம் இது கிடையாது. எனக்கு இந்த ஊர்லேயே என்னால் இருந்திருக்க முடியாது. நீங்கள் சொன்ன வார்த்தையும் இருக்குது, உங்கள் மச்சினமாரு உங்க இன்னும் ரொம்ப சீப்பாக நினைக்காங்க, நீ வாழ்ந்து காட்டு பாண்டியா அப்படின்னீங்க. அந்த ஒத்த வாழ்க்கைக்கு தான் சரி இதே ஊரில் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு ரொம்ப வைராக்கியமாக இருந்து தொழிலையும் பண்ணி ஜெயித்தேன். அப்போ என் நேரமோ அவங்க நேரமோ தெரியாது. ஏற்ற வீட்டுக்காரங்க அந்த இடத்த விற்கையில் அந்த இடத்த விற்க போகிற மாட்டியா எதுவும் ஆள் இருந்தால் சொல்லுன்னு சொல்லையில் நானே வாங்கிடுதேன். உன் முன்னாடியே நீ எப்படி வளருதான், உன் தங்கச்சி எப்படி இருக்காவோ பாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக அவன் ஏற்றாவிலே வீடை கட்டி நானும் என் பொண்டாட்டி பிள்ளைகள் நல்லா வச்சு வளர்த்தேன் அந்த இடத்துல. ஆனால் நான் கொஞ்சம் அதில் தான் கொஞ்சம் வீம்பு பண்ணிட்டேன்.
கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கலாம். பக்கத்தில் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிடிக்காம போயிட்டோ என்னமோ அதுவும் தெரியல. நான் என்ன நினச்சி பக்கத்தில் இருந்தோம்னா, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையும் இவளும் என் அம்மையை பார்க்கணும் வைக்கணும், பக்கத்தில் இருந்தால் பாசம் பெருகிரும், சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்குக்கும் போனேன். ஆனால் நான் போட்ட கணக்கு தப்பாக போச்சு அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் செந்தில் வந்துடுறாரு. இன்னும் அம்மாவை பற்றியும் பாட்டியை பற்றி தான் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தியாம்மா உங்கள் அக்கா மேலே வந்து எங்கள் அப்பா எவ்வளோ பாசமாக இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. டேய், எங்கள் அம்மா மேலேயும் தான்டா பாசமாக இருக்கார். ஆனால் இப்படி ஒரு மருமகனை கிடைக்க எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணன் மாதிரி தான் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கோவம் இருக்கிறதுல தான் குணம் இருக்கும்பாங்க. உங்கள் அப்பாட்ட எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ அதை விட பல மடங்கு பாசம் இருக்கும். அதான் உணர்ந்த பிறகு தானேடா என் வீட்டுக்கே நான் போகலை. உங்கள் அப்பா சொல்லு புல்லு மாதிரி என்னத்தையாவது பேசுவார். நம்ம சாப்பிடாம ஏய் ஏன்டா சாப்பிடாம இருக்கேன், இந்த பாட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கொண்டு வச்சு சாப்பிட வைப்பார். அந்த மாதிரி ஆள் வேறு. இப்போ அப்படின்னு நினச்சிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. என்ன பொறிக்கலையே பார்சல் போட்டுலாம் அப்படிங்கிறாங்க. போட்டோம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, வாங்க மதியம் எல்லாருமே சாப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் கல்லால் இருக்கேன், நீங்கள் சாப்பிட்டு வாங்கப்பா அது வரைக்கும் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, கடையை அடைச்சிரும், மதியம் ஆட்கள் இங்கே வராங்க, வரல இல்லை எல்லோரும் ரெஸ்ட்டு தான் எடுப்பாங்க. என்ன குமரேசன் அம்மா வீட்டில் சாப்பிட்டு வரட்டும், நம்மளும் வீட்டில் சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்து வருவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட செந்திலுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னடா இது அப்பா தானா அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை கனவுல நனவு தான் மச்சான், நீங்கள் தான் சொல்லுதீங்களா அப்படிங்கிற. நானே தான் சொல்லுதேன், பைக்கு ஒன்று தான் இருக்குது, என்ன இப்போ எப்படி போகிறது அப்படிங்கிறாங்க. மச்சான் 3 பேர் போயிடலாம்டா அப்படிங்கிறாங்க. அம்மா சும்மா அப்பாவுக்கு இது பிடிக்காது. சரி ரைட்டு, என்ன யார் பைக் ஓட்ட போகிறா அப்படிங்கிறாங்க. மச்சான் நான் ஓட்டுதேன் அப்படிங்கிறாங்க. நீ ஓட்ட வேண்டாம் மச்சான், நான் ஓட்டுதேன், நீங்கள் 2 பேரும் பின்னாடியே இருங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியன் பைக் ஓட்டுதாங்க. 3 பேர் ஏறி வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இதை பார்த்தோன்னே கோமதி, என்னங்க 3 பேர் ஒரே பைக்கில் வரீங்க அப்படிங்கிறாங்க. அந்த எக்ஸல் பஞ்சர் ஆகிட்டுமா, பஞ்சர் ஓட்டுறதுக்கு விட்டுருக்கோம், சாப்பிட்றதுக்கு வந்தோம் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் சாப்பாடு கொடுமா அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் உட்காடுறாங்க. உடனே கோமதி நீனு உட்காரு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க மாமா நான் சாப்பாடு வைக்கட்டுமா இல்லைம்மா, நீனு உட்காரு நான் வேணா பந்தி வைக்கணும்னு சொல்லிட்டு பாண்டி எல்லாருக்குமே சாப்பாடு வைக்காங்க. இதை பார்த்தோன்னா கோமதி, என்னங்க நீங்கள் வைக்கிங்க அப்படிங்கிறாங்க. நான் வைக்க கூடாதா, என் பிள்ளைகள் சாப்பிட போது, என் பொண்டாட்டி நீ சாப்பிட போகிற, என் மருமவா உட்காருமா நீனு வேணா சாப்பிடு. இல்லைம்மா அப்படி அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு, இது வரைக்கும் பழைய பாண்டியனாக இருந்தோம்னா அது சரியே வராது. ஏன்னா கூடி சீக்கிரத்தில் நான் உனக்கு ஒரு நன்மை செய்வேன் கோமதி அப்படிங்க. என்னங்க நன்மை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ என்னத்தை நினச்சிக்கிட்டு இருக்கியோ அந்த நன்மையை நான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே செந்திலுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அப்பா வந்து இப்படி நினச்சி வருத்தப்பட்டுகிட்டே இருக்காருன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, செந்தில் சாப்பிடுப்பா, சாப்பிடு பழனி சாப்பிடு, நல்லா சாப்பிடுங்க. அவன் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டோன்னே கடைக்கு உடனே நம்ம போக வேண்டாம், ஏன்னா ஒரு 1 ஹவர் இருந்து போவோம், 1 ஹவரோ 2 ஹவரோ இருந்து போவோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க எப்படி சொல்லுவீங்க, உடனே கடைக்கு போகணும் மாற்றி மாற்றி சாப்பிடணும்பீங்க, நீங்கள் அதிசயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா மதியம் கடையில் வியாபாரம் ஆகணுமாம்மா, நீங்கள் தானே மாமா சொன்னீங்க மதியம் மதியம் நம்ம கடையை அடைக்காமல் இருந்தாலும் கூட 5000 வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா 5000 நம்ம 5000 50,000 ஏன்னா எல்லாமே வந்து பிள்ளைகளுக்கு இந்த குடும்பத்துக்கு தானே சம்பாதிக்கும். அந்த பிள்ளைகள் ரெஸ்ட் எடுக்காமல் அந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி அதை சம்பாத்தியம் பண்ணி எங்கே கொண்டு போட போகிறேன், ஒன்றும் கிடையாது. ஏன்னா பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருந்தால் அதே போதும், சாப்பிட்டு 1 ஹவர் 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் கடையை திறப்போம். ஏன்னா கிடைச்ச வரைக்கும் போதும். ஏன்னா இது வரைக்கும் நல்லா சம்பாத்தியம் பண்ணியாச்சு, காண்டவம் பண்ணியதில் சொத்து பத்துலாம் இருக்குது, நம்மளுக்கு வீட்டுக்கு கறி புளிக்கு ஓட்டினாலும் போதும், என் பிள்ளைகள் பூரா பொழைச்சி கூட எனக்கு நம்பிக்கை இருக்குமா அப்படிங்கிறாங்க. செந்திலுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே அக்கா பார்த்தியாக்கா மச்சான் ரொம்ப மாட்டார் அப்படிங்கிறாங்க. ஆமாடா எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, அம்மா பேசலைன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தாலும் கூட இதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கோமதி இன்னும் ஒவ்வொரு நாள் நீ சந்தோஷமாக தான் இருக்கணும், அந்த அளவுக்கு தான் அந்த பாண்டியன் நினச்சிவான் நடந்து விடாம பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க சரிங்க மதியம் நீங்கள் தூங்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நான் தூங்க மாட்டேன் கோமதி, என் மக்கள் தூங்குவாங்களா, பழனி தூங்குவான், நம்ம செந்தில் தூங்குவோம்ல தூங்கட்டும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானேங்க அப்படிங்க. நானே தான். சரி வா உங்களோட டிவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நம்ம ரூமில் டிவி ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே டிவி எங்கள் காதல் சாங் பயங்கரமாக ஓடுது. மச்சான் மாமா பார்த்தியா அங்கே ரொமான்ஸை பார்த்தியா அப்படிங்கிறாங்க. எங்கள் மச்சானுக்குள்ளே இப்படி ஒரு இறக்கமா, இந்த கல்லுக்குள்ளே இப்படி ஒரு ஈரமா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் கேட்குறாங்க, சித்தப்பா என்னாச்சு மாமா அப்படியே மாறிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதே ஷாக் தாம்மா, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, காலையிலேருந்து மனுஷன் பூவாக இருக்கார், ஒருத்தரையும் ஒரு வேலை வாங்க மாட்டேக்காரு, அவர் வேலையை இழுத்து போட்டு செய்தார், நம்மளுக்கு ரெஸ்ட்டு கொடுக்காரு. எங்கள் மச்சான் பைக்கை முன்னே அவர் ஓட்ட, நாங்கள் 3 பேர் பின்னாடி இருக்க, ஒருத்தனுக்கு மேலே இன்னொருத்த போனாலே 2 பேரால் பைக்கில் போவேன்னு கேட்குதா மனுஷன், 3 பேர் வச்சு கூட்டி வராரு. எப்பேற்பட்ட மனுஷனாக மாறிட்டார் பற்றியெல்லாம். இதுக்கு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை உடனே கதிருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமாப்பில அப்படிங்கிறாரு பழனி செந்தில்கிட்ட. உடனே பழனி
கதிருக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, கதிரு நம்ம வீட்டில் பயங்கரமான ஆச்சரியமான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சம்பவம் நடக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா ரொம்ப மாறிட்டாரப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணன் சொல்லிச்சு அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைப்பா, மதியம் ரெஸ்ட் எடுங்கடாங்கிறாங்க, அதை சாப்பிடுங்கங்கிறாங்க. உங்கள் அப்பாவே பந்தி வைக்கிறாடா, சாப்பாடு உங்கள் அப்பா போட்டு கொடுங்க. எங்கள் அப்பாவா, அம்மா அப்பாவா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா தான், எங்கள் மச்சான் தான், அவரே சாப்பாடு எல்லாருக்கும் வச்சு கொடுக்காரு, போகிறாரு வராரு. இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அதை விட மிஞ்சி காதல் சாங் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பாவா, உண்மையில தான்டா அவங்க அம்மா அவங்க 2 பேரும் சேர்ந்து காதல் சாங் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட பாரு அங்கே ஜீவாஜி கணேசனுடைய சாங் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. உண்மையில் அப்பா இப்படி மாறினா சந்தோஷம்தான் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே ரொம்பவே மாறிட்டாருடா, உங்கள் மேலே எல்லார் மேலேயுமே எவ்வளோ பாசம் வச்சுருக்குங்கிறதையும் அவர் சொல்லி நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் சரி மனுஷன் இப்படி இருக்காரே, இப்போ ஏற்பட்ட மனுஷனை ஏங்கா கட்டினேன் அப்படின்னு நான் எங்கள் அக்காட்ட கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ ஏற்பட்ட மனுஷனை கிட்டதுக்கு தான் எங்கள் அக்கா அவ்வளோ சொத்து பத்தை விட்டுட்டு அண்ணன் தம்பிலாம் வேண்டானும் எனக்கு என் புருஷன் போதுன்ட்டு வந்துட்டா போல். அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அக்காவை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமா, என்றைக்குமே எங்கள் அப்பாவை நீ கரிச்சு கரிச்சு கொட்டுவேன், இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவை பெருமையாக பேசுகிற. இதை நினைக்கும் போதும் ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ நான் உடனே வீட்டுக்கு வரணும் போல இருக்கே அப்படிங்கிறாங்க. எங்களுக்கே இப்போ வீட்டு தானா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். உங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஏன்டா அவர் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுருக்கோம், எப்படா எழுந்திரிச்சு முடிச்சு போகலான்னு பார்ப்போம். இப்போ அவரே சாப்பாடு பந்தி வைக்கிறதா என்ன, எல்லாரையும் சாப்பிட்டோன்னா போதுமா அது வைக்கணுமாங்கிறாரு. எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. குறிப்பாக எங்கள் அக்கா ரொம்ப ஷாக்காக இருக்காடா அப்படிங்கிறாங்க. எனக்கே ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அவர் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாரு மாப்பிள்ள, எங்கள் அக்காவையும் எங்கள் அம்மாவையும் சேர்த்து வைக்கணும் மாதிரி அவர் பேசுகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் கதிரி ஏற்றுறாரு. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது செந்தில் ஃபோன் வாங்கி பேசுகிறாரு. கதிரே அண்ணன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுனேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அப்பாவை பற்றிலாம் மாமா சொன்னாங்க, அது எல்லாமே உண்மைதான்டா. ஆனால் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் பாட்டியும் அம்மாவும் சேர்த்து வைக்கணுங்கிறாரு. அதுக்கு எதாவது நம்ம பண்ணலாமாடா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணனே ஒன்றும் தெரியலையண்ணே அப்படிங்கிறாங்க. சரி கண்டிப்பாக ஏதாவது பண்ணலாம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் நினைக்கிறாரு, கண்டிப்பாக வந்து எப்படியாவது அம்மாவையும் பாட்டியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிண்ணா நான் ஃபோனை வைக்கிறேன், டெலிவரி முடிய போகுது, நான் வீட்டுக்கு வந்துடுறேனே அப்படிங்கிறாங்க. டேய் காலேஜ் லீவுனாலும் காலையிலேயே டெலிவரி ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. அண்ணா எதுவும் காசு கிடச்ச நல்லது தானே, அதான் வந்தேன். சரி நான் வீட்டுக்கு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. கதிர் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. கதிர் சவுண்டு கேட்டோன்னே பாண்டியன் வெளியே வர்றாரு. ஏன்னா நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் வந்தேன் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாரு கதிர். உட்காரு நான் சாப்பாடு வைக்கேன். இல்லைப்பா வேண்டாம் நான் வச்சுக்கிறேன் அப்படி. உட்காருப்பா நான் வைக்கேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கதிருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே தங்கமயிலேருந்து கோமதியிலேருந்து செந்தில் பழனி எல்லாருமே ஷாக்காகி நிற்காங்க. யார் கதிருக்கு இவர் சாப்பாடு வைக்காரா அப்படின்னு சொல்லி, மச்சான் நீங்களா அப்படிங்கிறாங்க. டேய் என் மோனுக்கு நடா சாப்பாடு வைக்க இது பெருசாக பேசுகிற அப்படிங்கிறாங்க. உடனே மச்சான் நீங்கள் ஒரு நாள் வைக்க மாட்டேங்களா மச்சான் அப்படிங்கிறான். 10 வயசு வரைக்கும் வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆள் பெரிய ஆள் ஆகிட்டான். என்கிட்ட நான் வச்சா சாப்பிட மாட்டான், என் அம்மா வச்சா தான் சாப்பிடுவான். இப்போ என் அம்மா வச்சாலும் சாப்பிட மாட்டேங்கான், ஏன் நான் வச்சா சாப்பிட மாட்டானா அப்படிங்கிறாங்க. சாப்பிடுவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் கதிருக்கு. அப்பா நம்மளுக்கு சாப்பாடு போடுற மாதிரிறாங்க, அம்மா அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் கையை கூட முள்ளி பார்த்துக்கிறாரு. அம்மா அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா தான் கையெல்லாம் முள்ள வேண்டாம் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அப்பா இனிமே தான்ப்பா சாப்பிடணும், கதிர் நீ வந்துட்டல அவங்கள சேர்ந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாரு. கதிர்கிட்ட பேசிட்டேப்பா டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அதோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. அப்பா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சும்மா சொல்லு அப்பாவுக்கு தெரிஞ்சுக்கிறேன், அப்பாவை நீ நிறைய நாள் வேலைக்கு போகாத வைக்காதன்னு சொல்லியிருக்கேன், உனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு போகிற அப்படிங்கிறான். அப்படிலாம் இல்லைப்பா ஏதாவது வைக்கல சம்பாதிக்கணும்லப்பா அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. கடைக்கு வர சொன்ன நீ வரல, அப்போ ஒன்றும் நினைக்கல, சைக்கிளில் போகிறல கனவாக போவா, அப்போ ஒரு பைக் வாங்கி தர அதில் போகிறியாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அது வேணாம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்பா உழைப்பில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. சரி அதுவும் ஒரு தன்மானத்தில் தான் இருக்குது, கண்டிப்பாக நீ பைக் வாங்குவேன், பெரிய பெரிய வாகனம் கார்லேருந்து எல்லாம் வாங்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, உன்னோட உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எழுந்திரிச்சு போகிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, அப்போ தான் நீங்கள் சாப்பிட்டீங்க மறுபடியும் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை கதிர் கூட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, வருஷ கணக்கில் ஆச்சு, அதான் உட்காந்து சாப்பிடணும்னு சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் இப்படி திணறந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் கோமதி, நிறைய சந்தோஷத்தை நானாக அவங்களுக்கு இழக்க வச்சுட்டேன், ஏன்னா இனிமே அப்படி இழக்கூட மாட்டேன், உங்கள் அம்மா அவங்க ஒன்று சேர்த்து வச்சிட்டோம்னு வச்சுக்கா என் சந்தோஷம் பல மடங்கு ஆயிரும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவை நீயும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் அம்மாவும் உன்னையும் நான் சேர்த்து வைப்பேன், பேச வைப்பேன் அப்படிங்கிறாரு. இதை கதிர் அப்படி ஓட்டல் மட்டும் பார்க்குறாரு. அப்பா வந்து இதே நினப்பில் தான் இருக்கார், அதனால தான் அப்பா மாட்டார் போலையா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கை கழுவுற. என்ன கதிர் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற. ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. நிற்கும்போது பாட்டி என்னெல்லாம் செய்து
அப்படின்னு நம்ம நோட் பண்ணணும். பாட்டி எந்த இடத்துக்கு போகுது வருது, எங்கே ஃப்ரீயாக இருக்காங்க, பாட்டிகிட்ட எப்படி பேச வைக்கலாம் அம்மாவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அம்மாவும் சரியாக சாப்பிட்ட மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கார். இந்த சூழ்நிலையில் ஏத்தாப்புல சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாட்டி நாளைக்கு நீ கண்ணாஸ்பத்திரி போகணும்ல, நீனும் அம்மாவும் போயிட்டு வந்துடுவீங்களா, காரில் டிரைவர் கூட அனுப்புகிறேன், நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்களா அப்படிங்கிறாங்க. போயிட்டு வந்துடுவோம்டா, நீ வரலாமடா குமார் அப்படிங்கிறாங்க. நான் தான் என்றைக்கு வந்தேன் ஆஸ்பத்திரிக்கு, நீங்கள் அம்மாவும் பெரியம்மா ஊரில் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிடா, அந்த ஹாஸ்பிட்டல் தானே அப்படிங்கிறாங்க. அதே ஹாஸ்பிட்டல் தான், அபு ஹாஸ்பிட்டல் தான், நீங்கள் அபு ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அபு ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு செல்ஃபோனில் அந்த நேமை டைப் அடிச்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு நாளைக்கு எப்படியாவது அம்மாவை வந்து நம்ம அங்கே கூட்டி போயிடணும். எப்படி அம்மாட்ட சொல்கிறது, அம்மாட்டையும் பேசுறதுக்கு நம்ம ஒரு மாதிரி இருக்குது, எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லி, சரி ராஜு வச்சு சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ராஜு ஓட்டவாய், கண்டிப்பாக அண்ணிகிட்ட சொல்லிடுவாங்க, மீனா அண்ணிகிட்ட. மீனா அண்ணி சொன்னால் நம்ம அண்ணனுக்கும் தெரிஞ்சிடும், அண்ணனுக்கு தெரிஞ்சால் மாமாலேருந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும், அண்ணனும் ஓட்டவாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. சரி ரைட், நம்ம தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. மறுநாள் காலையிலே ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க ராஜுவோட பாட்டி. இங்கே வந்து இப்போ எப்படி நம்ம அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. டபாருன்னு கதிரு, எம்மா எம்மா எவனு கதறுதாங்க. உடனே கதிரு என்னடாச்சு, டே கதிரு என்னடாச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. ஐயோ கண்ணு என்னாச்சுன்னு தெரியலையே, கண்ணு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு முன்னாடி என்னென்னு பாருடா கண்ணை கழுவுடா அப்படிங்கிறாங்க. நேராக பாத்ரூம் போய் கதவை அடைச்சிக்கிறாரு. அடைச்சிட்டு ஒரு கார் டிரைவர் ஃபோன் அடிக்கிறாரு. இந்த மாதிரி 10 நிமிஷத்தில் நான் மிஸ்டு கால் விட்டால் கார் வாங்கிட்டு வாசல் வந்துடணும் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, அப்படி எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் போகணும், எவ்வளோ வாடகை அப்படின்னு கேட்குறாரு. வாடகை 2000 ஒரு மாதம் தர்றேன் அப்படிங்கிறாங்க. போயிட்டு வர்றது தானே அப்படிங்கிறாம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கண்ணை கழித்து வராங்க. இப்போவும் முடியல அப்படிங்கிறாங்க. டேய் கண்ணா என்னடாச்சு, டேய் கதிரு என்னடாச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. குமதி என்னாச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி ரைட்டு என்னென்னு பார்ப்போம், ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் கடைக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் முதல்ல ஹாஸ்பிட்டல் போகண்டா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் போங்க, நான் அம்மா கூட்டி போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். என் பிள்ளை என்னையே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, ஏங்க நானே கூப்பிட்டு போகிறேன், என் பிள்ளை என்னையை வர சொல்லுங்க, நீங்கள் போங்க கடைக்கு அப்படிங்கிறாங்க. ஏண்டி நான் வாரண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை நான் போகிறேன் அப்படி அப்படிங்கிறாங்க கோமதி. ஏன் திக்குறேன், நான் போகிறேனே அப்படிங்கிறாங்க. ஏங்க என் பிள்ளையை நான் பார்த்துக்க நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. இங்கே கதிருக்கு பயங்கர சந்தோஷம். சரி அம்மாவை கூட்டி போயிடணும்னு சொல்லிட்டு உடனே ராஜி ஏங்க என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. நீனு வா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. உடனே கார் வந்து நிற்கடா அப்படிங்கிறாங்க. நான் தான் வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதனால காரில் ஏறுறாங்க. கார் நேராக அந்த ஹாஸ்பிட்டல் போகுது. ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே வரிசையில் எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க. கதிரும் போய் உட்காந்துருக்குறாரு. உட்காந்தோன்னே பக்கத்தில் பார்க்குறாங்க கோமதி, அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி இங்கே இருந்தமா வந்தால் என்னம்மா செய்யுது அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, உன் பேரனுக்கு தான் கண்ணில் ஏதோ பண்ணிடுது அப்படிங்கிறாங்க. டேய் கதிரு என்னடா பண்ணுது அப்படின்னு. பாட்டி ஒன்றும் பண்ணலை, உங்களை பார்க்கறதுக்கு உங்கள்கிட்ட பேசுறது தான் கூட்டி வந்தேன் அப்படின்னு சொல்லி சிரிக்காரு. இதை பார்த்த உடனே கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். என்னடா கதிரு இதுதான் செஞ்சியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன எனக்கு உங்கள் மேலே 1000 கோவம் இருந்தாலும் உங்கள் அம்மாவாட்ட நீங்கள் பேசாமல் இருக்குது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்பா அதை சொல்லி ரொம்ப கடையில் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காராம். அம்மாவையும் மகளையும் பிரிச்சுட்டேன், அது 30 வருஷமாக பிரிச்சுட்டேன், அவங்களே என்னால் பேச வைக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி குமரேச மாமாவிலேருந்து நம்ம அண்ணன் செந்தியிலேருந்து எல்லார்ட்டையும் சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாராம். மனுஷன் ஒழுங்காக சாப்பிடாமல் அரை சாப்பிட்டு கிடக்காரு. ஏன்னா நீங்கள் சந்திச்சிட்டீங்க அப்படிங்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அப்பா நிம்மதியாவது இருப்பார்ல. ஏன்னா யார் நிம்மதியாக இருக்காங்களோ அப்பாவும் நீங்களும் நிம்மதியாக இருந்தால் எனக்கு போதும், பாட்டியும் நிம்மதி கிடைக்குன்னு தான் கூட்டி வந்தேன். நேற்று வந்து குமார் வந்து பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன் இந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு நடிப்பை போட்டு கூப்பிட்டு வந்தேன். எனக்கு ஒன்றுமே செய்யலை, பாட்டியை பார்க்கறதுக்காக தான் இப்படி வந்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் நடிப்புக்காரா, என் பேரை இனி பார்க்கணுன்னு என் மகளை கூப்பிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கதிரை முத்துறாங்க, அவங்க மகளை முத்துறாங்க, ராஜி அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவும் கட்டி பிடிச்சி எழுதுகிறாங்க. இதை எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்து ஒரு ஆள் வந்து ஃபோட்டோ எடுத்து குமாருக்கு அனுப்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இங்கே தங்கமயிலுக்கு வந்து இவங்க என்ன திடீர்னு இப்படி போகிறாங்க, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது குமார் ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இந்த கிளவியை பார்க்க தான் இவங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலை தங்கமயில் கிராஸ் பண்ணி வராங்க. குமார் தம்பி அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு என்ன குமார் தம்பிங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தையை கூப்பிட்டு எங்கேயோ போகிறாங்க, ஒருவேளை உங்கள் பாட்டி எங்கேயோ போச்சுன்னா அவங்ககிட்ட பேச தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குறாங்க. உடனே ஏற்கனவே அவன் சொல்லிட்டான், அங்கே அவங்க எல்லாருமே வந்து அந்த கண்ணாஸ்பத்திரியில் போய் தான் வந்து ஒன்றா சந்தித்து பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒருத்தன் ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே, பார்த்தீங்களா தம்பி நான் சொன்னோன்னே யாருக்கும் தெரிய வேண்டாம், எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா அவங்களுக்கு ஆகாது, ஏன் இப்படி செய்கிறாங்க இந்த கதிர் தம்பி. ராஜியை வந்து நல்ல வசதியான இடத்துல கட்டி கொடுத்துருக்க இடத்துல இந்த பையன் நீங்கள் பாருங்கள் உணவு டெலிவரி பண்ணிட்டு ஒரு வாய் சோறு கொடுக்கனா கொடுக்கலையோ,
இப்படி கஷ்டப்படுறது தான் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து வச்சுருப்பான் போல, அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது, அவங்க கூட எப்படி தான் வாழ போகுது தெரியல அப்படிங்கும்போது குமாருக்கு கூட கொஞ்சம் கடுப்பாகுது. தம்பி வீட்டில் யாரும் இல்லை, உங்கள்கிட்ட பேசிட்டேன் சொல்லிட்டேன், நீங்கள் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்களா போங்க அப்படிங்கிறாங்க. சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரைட்டு, குமாரை நம்ம கையில் வச்சுக்கணும், அப்படி வச்சா தான் இந்த வீட்டில் உள்ள விஷயத்தை போட்டு கொடுத்தா அந்த வீட்டில் ரணகலமாக ஆகும். அப்படி ரணகலமாக ஆகிட்டுனா இந்த வீட்டில் வந்து நம்ம குளிர் காயலாம், நம்மளை பற்றியான ஒரு விஷயமும் தெரிய வராது. அவங்க ஃப்ரீயாக இருந்தால் தானே இந்த தங்கமயில் அப்படி இப்படின்னு பேசுவாங்க, இல்லைன்னா தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அதுக்கு வாய்ப்பே கொடுக்கலன்னா அவங்க நம்மளை எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் நினைக்கிறாங்க. சரி ரைட், இன்றைக்கி பயங்கரமான சண்டை இருக்குது, எப்படியும் கதிரை வச்சு செய்வோம். ஏன்னா இந்த ராஜியும் வந்து ஏன்டா இந்த கதிரை கட்டணும், எனக்கு ராஜி இவன் கதிர் வேண்டாம்னு சொல்லிட்டா ஒன்று ஐ வீட்டை பார்த்து போவா, ஐ வீட்லேயும் சேர்க்க மாட்டாங்க. இங்கேயும் உங்களால் தான் உன்னையால் தாங்க ராஜியாலையும் கதிரால் தான் அந்த வீட்டுக்குள்ளே சண்டை வருது அப்படின்னு சொல்லி மாமாவும் வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டாங்க. ஆக 2 பேரும் வெளில போகிறாங்க. இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஆகாது, எப்படி நீங்கள் சந்திக்க கூட்டி போகலாம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டர்ரும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஊர் எதிர்ப்புலேயே நிற்கிறாரு குமார். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இந்த கதிர் வரட்டும், வந்தோடனே அவனுக்கு என்ன செய்தான் பாருன்னு சொல்லிட்டு கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் வந்து அந்த வழியாக வராமல் வேறு வழியாக வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, கதிர் இன்னும் வரக்காங்களே அப்படிங்கிறாங்க. அவன் அப்பமே வந்துட்டானா அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டில் போய் பார்க்குறாங்க, கதிர் வீட்டு வாசலுக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் மண்டை உடச்சிருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கடுப்பில் இருக்காங்க. சரி பாட்டி வரட்டும், பாட்டிகிட்ட கேட்டுட்டு அவன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஊருக்குள்ளேருந்து அவன் ஃப்ரெண்டு மறுபடியும் பண்ணிக்காண்டே எங்கே வந்துட்டானா என்ன செஞ்ச அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டான்டா, இப்போ என்ன செய்யணும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. வராமல் போயிடுவான், எப்படியும் வெளியே தான் வருவான், இப்போ உணவு டெலிவரி பண்ணதுக்கு வேலைக்கு வெளில போவோம், நம்ம வெளுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிற்காங்க. இந்த சூழ்நிலையில் செந்தில் வந்து மளிகை பொருளை டெலிவரி பண்ணதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு அலைஞ்சிட்ருக்காரு. அப்போ செந்தில் தான் தனியாக சிக்கிறாரு. சிக்கினோடனே அவன் போனான்னா அண்ணன் இருக்காங்களா, அண்ணனுக்கு பூசியை கொடு, அவனுக்கு புரியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கடந்த கட்டகம் எடுத்து மண்டையிலே 2 போடு போடுதாரு. டேய் யாரா நீங்கள் அப்படின்னு சொன்னால் 2 பேரும் கையை பிடிச்சிட்டாங்க. டேய் உருளையெல்லாம் என்ன அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க குமார், உனக்கு என்னடா வேணும், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. டேய் எங்களுக்கு உங்களுக்குன்னு ஆகான்னு தெரியுதே, எங்கள் பாட்டி எதுக்குடா உங்கள் அம்மாவை சந்திக்க வைக்கான் தம்பி, உன் தம்பிக்கு எவ்வளோ திமுறான், அப்படி உறவை கொண்டாடன்னு நினைக்கிறானா, அது போக எப்படி எல்லாத்தையும் ஏமாற்றி எங்கள் பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறானா, இல்லை எங்கள் வீட்டில் கல்யாணத்தில் பாட்டு நினைக்கிறானா, ஏன் இல்லைனா கோர்ட்டில் கேஸ் போட போகிறீங்களா, இல்லை எங்கள் பாட்டி பேரோட சொத்தை போகிறேன் எழுதி வாங்கன்னு சொல்லி நீங்கள் குடும்பத்தோடு ஏமாற்றிட்டு எழுதிங்களா அப்படின்ட்டு. அந்த மாதிரி கேவலமான புத்திலாம் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. இருக்குடா நிப்பாட்டுறா, வாயை நிப்பாட்டுறா, எங்கள் பாட்டி பேரோட சொத்தை எழுதியவங்க தானே பண்ணுறீங்க, அவ்வளோ சொத்தையும் பாரு, ஒரு வாரத்தில் எங்கள் அப்பா பேரில் என் பேர் எழுதி வாங்குற பாரு அப்படிங்கிறாங்க. டேய் உங்களை மாதிரி சீப்பான புத்தி எதுவும் கிடையாது சரியா, எங்கள் தாத்தா பேர்லையும் சொத்து இருக்குது, அது எங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பட்டு உனக்கு திருந்த மாட்டேங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கம்பை தூக்கி வெளுன்னு விழுக்காங்க. இங்கே மயங்கிடுறாரு செந்தில். இந்த சூழ்நிலையில் ரோட்டில் போனவங்கலாம் வந்து தகவலை சொல்லி அனுப்புகிறாங்க பாண்டியனுக்கு. பாண்டியன் இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து ரோட்டில் வந்து இப்படி கிடக்கான், ஒரு மாதிரி சுயநலம் இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் ஓடுறாரு, பழனி ஓடுறாரு, குமரேசன் ஓடுறாரு, எல்லோரும் போய் ஒரு வண்டியில் தூக்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்க்குறாங்க. இந்த விஷயம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி செந்தில் வந்து குமார் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கதிருக்கு சரியான கோவம், குமார் அப்படின்னு சொல்லி தேடி போகிறாரு. உடனே கோமதி சொல்கிறாங்க, முதல்ல என்ன நினச்சி நான் அண்ணனுக்கு என்னன்னு தெரியும்டா, முதல்ல வண்டி எடுறா அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா பைக்கில் அது எப்படி எடுக்கிறது, எடுறா வீம்பு இதை பார்க்காடா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் பைக் எடுத்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அண்ணா என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆனடா, எப்படி வந்து உங்கள் அம்மாவை வந்து எங்கள் பாட்டியை சந்திக்க வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி நான் திரும்பி கீழே பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி சொல்கிறாங்க, எல்லாம் உன்னால தான்டா, உன்னால தான் அப்படிங்கிறாங்க. என்னால் என்ன ஆச்சு, அம்மாவும் பாட்டியும் சந்திக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கீங்க, பெத்த பிள்ளை என்னால் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும், அதனால தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு செய்ய தெரியாதா அப்படிங்க. அது செய்ய தெரியாமல் தான்ப்பா 30 வருஷமாக நீங்கள் வந்து மன கஷ்டத்தில் இருக்கீங்க, எப்படி நான் பேச வைக்க போகிறேன், எப்படி பேச வைக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எப்படி பேச வைப்பீங்க, ஏற்று வீட்டில் அப்படி இருக்காங்க, இப்படி தான் பேச வைக்க முடியும், வேறு வழி தெரியல, அதனால தான் நான் கண்ணில் வந்து தூசி விழுந்த மாதிரி நடித்தேன், வேறு வழி கிடையாது, இப்போ இப்படி நடந்துச்சு. ஆனால் அவங்க வந்து ஏன் மேலே கை வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் நீச்சிக்காதனால தான்டா அவன் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவனை சும்மி விடக்கூடாதுண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாடா அவனை உள்ளே வைக்கிறோம் வெளுக்கிறோம் அப்படிங்கிறாரு செந்தில். உள்ளேயும் வைக்க வேண்டாம், ஒன்றும் வைக்க வேண்டாம், அவனுக்கு கல்யாணம் வச்சுருக்கு அப்படிங்கிறாரு பாண்டியன். ஏப்பா இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே கோமதிக்கு என்ன சொல்லனே தெரில. தம்பி அண்ணன் முன்னாடி நிற்கவா, பையன் முன்னாடி நிற்கவான்னு சொல்லிட்டு என்னடா இப்படி பண்ணுறீங்க நீங்கள் சின்ன பசங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஏமா அவனுக்கு ரொம்ப ஓவர் திமுறாயிருச்சு, அவனை வெளுக்க மாட மாட்டாங்கிறாரு கதிர் ப்ளீஸ்டா அமைதியாக இருறாருங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, இங்கே பாரு அப்படிங்கிறாங்க கதிரை. இங்கே பாரு, ஒரு பிரச்சனை முடிஞ்சிட்டு
மண்டை உடஞ்சிருச்சு, தையல் போட்டாச்சு, வீட்டுக்கு போகிறோம், அவன் வீட்டு ஃபங்க்ஷன் நடக்கட்டும் என்னமோ நடக்கட்டும், நீ சந்திக்க வச்சது அவங்களுக்கு தப்பாக தெரியுது, இந்த முடிஞ்சிருச்சு கொடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இல்லை இல்லை அப்படி விட முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் விட முடியாது? இல்லை இல்லை எங்கள் அண்ணன் மேலே கை வச்சிருக்கான விட முடியாது அப்படிங்கிறாங்க. டேய் எல்லா நேரம் வீண் பண்ணிகிட்டு இருக்காத, ஒரு சில நேரம் பொறுத்தான் போகணும், இந்த நேரத்தில் வந்து பண்ண தப்பு நம்ம இன்னும் அங்கே வீட்டில் என்ன நடக்க அதை மேனேஜ் பண்ண போகணும், வா வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோன்னே இந்த சம்பவம் வந்து குமார் பண்ண சம்பவம் வந்து எதிர்பார்ட்டிகளுக்கு தெரிய வருது, சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும். அப்போ முத்துவேல் கேட்குறாரு, ஏன்டா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற. அவங்க தான் வந்து பெரியப்பா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்க ஏதோ ஒரு வகையில் நம்மளை அசிங்கப்படுத்துன்னு நினைக்கிறாங்க, அது போக பாட்டி பேரில் ஒரு சொத்தை எழுதி வாங்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் வீணாக பேசாதடா அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் பெரியப்பா, ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்க சந்தித்து பேசியிருக்காங்க, இவங்க என்னென்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் கண்ணாஸ்பத்திரியில் போய் இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க, இவங்களும் பாட்டி வந்து பேசியிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஏன்டா பேச போகிறோம் அப்படிங்கிறாங்க. சித்தப்பா சரிப்பா அங்கே பாருங்கள், பெரியப்பா அங்கே பாருங்கள், ஃபோட்டோவை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ காமிச்சுன்னு ரொம்ப ஷாக்காக என்னத்தா இங்கே உறவு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அங்கே போய் உறவு கொண்டாடாமல் வச்சிட்டியா, உன் மோதம் உனக்கு வேணும்னு நினைக்கிறியா, அதே மாதிரி சொத்தை உன் பேரில் இருக்கிற சொத்தை வந்து உன் மோளுக்கு எழுதி கொடுக்குன்னு நினைக்கியா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ சீப்பான புத்தி என் மகளுக்கு இல்லை, என் பேரமாருக்கு இல்லை. என்ன நானும் கோமதியும் பார்க்காம இருந்தோம், பேசணும்னு என் பேரன் கூப்பிட்டு வந்தோம், நான் பார்த்தேன், என் பிள்ளை தானே பார்த்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் தான் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ வெளியுமா பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே மாறி சொல்கிறாங்க, ஏங்க இதில் என்னங்க தப்பு இருக்குது, பெற்ற தாய் பிள்ளையை பார்க்க மாட்டாளா, இதில் என்ன இருக்குது, ராஜா அக்கா பார்க்க தான் செஞ்சாங்க, என் சம்மந்தியை எங்கள் மாமியார் பார்க்க தான் செஞ்சாங்க, இது என்ன செய்யணும் அப்படிங்க. என்னடி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொடுப்பு கொடுக்காரு. உடனே முத்துவேல் சொல்கிறார், டேய் அதில் விடுறா, தப்பு நம்ம மேலே இருக்கிறா, ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நம்மளாடா கூட போயிருக்கணும், அவங்கள தனியாக அனுப்பினா அப்படி தான்டா ஆகும் அப்படிங்கிறாங்க. அண்ணா எங்கே பாருங்கண்ணே, இவங்க நம்மளை அசிங்கப்படுத்துக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க, வச்சுட்ருக்காங்க, சரியாக வராது. அம்மாவை அன்றைக்கி நான் வீட்டு விட்டு வெளியே போகணும்னு சொல்லும் போது என்னென்ன சொன்னேன், நான் பண்ண தப்பு, நம்மளை ஊர் உலகம் அசிங்கமாக பேசணும்னு சொன்னேன், இப்போ என்னென்ன பேசுவோம் அப்படிங்கிறாங்க. டேய் குமார் பண்ணனால தான் ஊர் உலகமே அசிங்கமாகிடா, நாசுக்காக தான்டா பண்ணியிருக்கணும், இவன் வந்து அவன் எதுக்கு அவன் மண்டையை உடைக்கிறான், மண்டையை உடைச்சான், ஏன் மண்டையை உடைச்சான், மண்டை உடைச்சான் ஊர் புறம் பேசுவான், இப்போ அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு வந்திருக்கான், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் கல்யாண நேரத்தில் இவன் தான்டா உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பானே அவனை வந்து இதை தான் நீ சொல்ல தான் செய்வானுங்க, கண்டிப்பாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி குமாரை உள்ளே வச்சா கல்யாணம் நிற்கணும்னு நினைப்பானுங்க அப்படிங்கிறாங்க. டேய் இவ்வளோ கேவலமான புத்தி என் பேர மாதிரி கிடையாது அப்படிங்கிறாங்க ராஜுவோட பாட்டி. ஏம்மா இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. டேய் சக்திவேலு, டேய் முத்துவேலு, நான் சொல்லதை கேளுங்கடா, அவங்க அப்படி இல்லைடா, இப்போ பாரு கல்யாணம் நடக்கணும்னு நினச்சி தாண்டா அவங்க ஒன்றுமே செய்யாமல் இருப்பாங்க, விடுறா அப்படிங்கிறாங்க. நான் வேணா பழனிக்கு ஃபோன் அடிச்சு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் 2 வீட்லையும் நடக்கிறத 1க்கு 2ஆக பேசி சொல்லி கொடுத்து வீட்டில் அப்படி இப்படி கோழி முட்டி விடுவது இந்த பழனி தான், அவன் இந்த வீட்டு பக்கத்தில் வந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏன்டா என் பையன் வரக்கூடாது, அவனுக்கு தான் அந்த வீட்டில் உரிமை இருக்குது, நீங்கள் கட்டி வச்ச வீடா இது, என் புருஷன் கட்டி வச்ச வீடு, அவன் வரதுக்கு எனக்கு 100% உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா கடைசியில் நாங்கள் போய் சேர்ந்துடுறோம், அப்போ நீ நிம்மதியாரு அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாத்தா நீ தான் சொல்கிற, நான் காலம் போதுக்குள்ளே என் பிள்ளையை பார்க்கணும் வைக்கணுங்கிற, அதுக்கு முன்னாடி நாங்கள் போய் சேர்ந்துடுறோம் மானத்திலே, என் மோனுக்கு நான் கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்தியை பார்க்க வேண்டாம், நீ உங்கள் பேரம்பேத்தி உன் மோளெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தா நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நேராக சக்திவேல் ரொம்ப அடைச்சிக்கிறாரு. உடனே முத்துவேல் தம்பி வெளியே வாடா, டேய் வெளியே வாடா அப்படிங்கிறாங்க. அப்பா வெளில வாங்கப்பா வெளில வாப்பாங்க, வரைய மாட்டேங்கிறான். அந்த ஆளை முத்துவேல் கதவை மிதிக்கிறாரு, கதவு 2ஆக உடையுது. டேய் நீ லூசாடா, நீ என்னடா செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வாழை பிடிக்கல, தான் கயிறு போட போகிறோம் அப்படிங்கிறாங்க. வாடா அப்போ 2 பேரும் சேர்ந்து போவோம், அப்படி நீங்கள் என்ன போகணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு வந்த மானம் எனக்கு வராதாடா, நான் என்ன சொல்லுதேன், நீ பண்ண தாண்டா அசிங்கமாகும், அவனை என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் சரியா, நம்ம ஸ்டேஷனுக்கு போனாலும் அசிங்கம், அவங்க என்ன பண்ணட்டும், நம்ம மேரேஜ் கெடுக்குது இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசி நோடு அப்படிங்கிறாங்க. அண்ணே உண்மையில் அவங்க ஸ்டேஷனுக்கு மட்டும் போனாங்களோ, அதுக்கப்புறம் நான் கோவப்பட்டா நீ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு சக்திவேல், அவங்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்ன வேணாலும் செய், அண்ணன் உன் கூட தான் இருப்பேன் சரியா, அதனால் நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டேய் நீ வந்து வீட்டை விட்டு வெளில போகாத, அதுபோக நம்ம கொஞ்ச நாளைக்கு நீ வீட்டுக்குள்ளே இரு, சரிப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்லுறது கேட்குற, எதுவும் செய்யறதுக்கு மட்டும் என்ன சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கோவத்தில் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. கோவத்தில் பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னுட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கவங்களே நமக்கு எதிராக தான் இருக்காங்க, உங்கள் அம்மையிலேருந்து உங்கள் பாட்டிலேருந்து எல்லாமே எதிராக தான் இருக்காங்க சரியா, இப்படி நடந்துச்சான்னா நடந்துச்சு, இன்னார் பண்ணான்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அதனால் வந்து நீ கவனமாக இரு இல்லைங்கிட்டா, உனக்கு கல்யாணம் முடியணும், இந்த ஊர் அறிய உனக்கு நான் பத்திரிகைலாம் கொடுத்து வச்சுருக்கேன். என்ன அந்த ராஜி பண்ண மாதிரி அந்த கோமதி பண்ண மாதிரி நீ என்ன அசிங்கப்படுத்தினேன், நான் போக மாட்டேன், இப்போ ரூம் கூட்டிட்டு நான் போய் சேருவேன்னு சொல்லும்போது நான் போக மாட்டேன், உன்னை அனுப்பிடுவேன் மேலே அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிலாம் நடக்காதுப்பா அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கா, எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம், இதுக்கு முன்னாடி என் கௌரவத்துக்கு முன்னாடி வந்த பாசம்லாம் என் முன்னாடி நிற்காது, பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல்ட்டு சொல்லுதாங்க சக்திவேலண்ணே, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் என்னாச்சு ஏதாவது விசாரிக்கணும்னே அப்படிங்க. சரி அதை விசாரி அப்படிங்கிறாங்க.
நேராக கார் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. வாங்கய்யா உட்காருங்க அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் தகவல் உண்டா அப்படிங்கிறாங்க. என்ன தகவலையா கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் எதிர்த்த வீட்டுக்காரனுங்க பாண்டியன் வீட்டிலேருந்து யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்களா அப்படிங்க. அப்படி எதுவும் வரலையேங்க அப்படிங்கிறாங்க. வரலையா அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த ஃபோன் எதுவும் வந்துச்சா அப்படிங்க. ஒன்றுமே வரலையேங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சார் அப்படிங்கிறாங்க. இல்லை என் பையன் வந்து ஒரு மண்டையில் ஒரு பூசை போட்டிருக்கான் அப்படிங்கிறாங்க. வரலையேங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட், அப்படி இது வந்தால் எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சார், நான் உங்கள்கிட்ட எவ்வளோ இது வாங்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக சொல்லிடுவேன் சார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அப்படி வந்தால் நீங்கள் உங்களுக்கு நான் ஃபோன் அடிக்க நீங்கள் ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுங்க சார், நான் சுற்றி விட்டுருந்தேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்தேன், அவங்க கொடுக்காம நம்ம கொடுக்க வேண்டாம், நம்ம கல்யாணம் வீட்டுக்கார மத்தியா கொடுக்க வேண்டாம், நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. உடனே அவங்க அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறானே, அவனை கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நம்மளுக்கு பயந்துட்டானோ போல அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அவன் பயப்படலை, கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நம்ம கல்யாணத்துக்கு உள்ள வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே வராங்க, வந்துட்டு குமார் கல்யாணத்துக்கு சமையல்காரங்க அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, பந்தல்காரங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, ரேடியோ செட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாருமே கொடுக்குறாங்க. எல்லாமே பக்காவான நேரத்தில் பண்ணி கொடுக்கணும். அது ஏற்று வீட்டுக்காரன் எங்களை மதிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற சக்திவேல் என்ன சொல்லுறாரு. இங்கே பாரு, ஊர் அறிய பண்ணுறோம், அவன் மட்டும் இல்லை ஊரே அசரணும். என்ன, அந்த ஊர் வாசல்லேருந்து இங்கே வரைக்கும் பந்தல் இருக்கணும். என்ன, தோரணம், அதாவது பூக்களும் பூ ஆர்டர் பண்ணல அப்படிங்கிற. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பூக்கார்ட்டு போய் ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்க பயங்கரமாக கட்டணம் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்படி இருக்கும். உடனே குமாருக்கு முடிச்சுக்கிறேன், எங்கடா இருக்குது அப்படிங்க. வீட்டில் இருக்கேன். வீட்டிலலாம் இருக்க வேண்டாம், நீ புது மாப்பிள்ள தானே, சும்மா ஒரு புல்லட் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்பா நீங்கள் தானே வீட்டில் இருக்க சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அவனுக்கு பயந்து போய் கேஸும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. என்ன, அதனால 2 ரவுண்டு போ, புது மாப்பிள்ள வந்து கத்தா நாந்தனும் கழுத்தில் 2-3 செயின் எடுத்து போட்டுக்க, கை செயின் எல்லாம் போட்டு மோதெல்லாம் போட்டு போயிட்டு புல்லட்டில் போயிட்டு வா. ஏன்னா அப்போ தான் சவுண்டு கேட்கணும், அளவு திரும்பி பார்ப்பான், மாப்பிள்ளலாம் கத்தா இருக்குன்னு நினைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாரு, கண்ணு படக்கூடாதா, வீட்டில் இருக்கட்டும்டா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, நம்ம வந்து வச்சுருக்கு ஒரே பையன் கல்யாணம் முடிக்க போகிறோம், புது மாப்பிள்ளனா தோரணையாக தான் இருப்பான்னு சொல்லி ஊருக்கே தெரியணும்னே. 2 பொட்டச்சியை நம்ம வீட்டை அசிங்கப்படுத்தி போனாங்க, அதை வந்து இவனை வச்சு தானே நான் மாற்றணும், வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், சரி போய்ட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை ரவுண்ட் அடிக்க போகிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. சக்திவேல் சொல்கிறானே, கல்யாணத்துக்கு நீ தானே முன்னாடி நின்று செய்யணும் அப்படின்னாடே, என் பையன் கல்யாணம்டா அப்படிங்கிறாரு சக்திவேல். ஏன்னா உன் மாவை வந்து இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ கூனி குறுகி ஓரமாக நின்றானே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே, நீ தானே வந்து என் இடத்துல நின்று செய்யணும் கல்யாணத்தை அப்படிங்கிறாங்க. டேய், உன் பையன் என் பையன் சரிதானா, எனக்கு இருக்க ஒரே வாரிசு தான். நான் தான் சொல்லிட்டேன், அன்றைக்கி நம்ம குடும்ப சொத்துலேருந்து எல்லாமே அவனுக்கு மட்டும்தான் பங்குன்னு நான் சொல்லிட்டேன். அது ராஜியோ கோமதிக்கோ எந்த இதில் பங்கும் கிடையாது, அதை நம்ம அனுமதிக்கும் போகிறதும் கிடையாது, அதை சிந்திக்க போகிறதும் கிடையாது, சரியா அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆத்தா பேர் இருக்க சொத்தை வந்து நாளைக்கு அம்மா வந்து கோமதி பேரில் கொடுத்துருமோ அப்படிங்கிறாங்க. ஆத்தாலாம் கொடுக்காது, பாசம் வேறு பணம் வேறு. பணத்தை வந்து என்றைக்குமே ஆத்தா வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு தான் தருவாங்க. எனக்கு என்னடா பிள்ளையா குட்டியா, உனக்கு தானடா எல்லாமே, உன் பையன் தான் வச்சு வைக்க போகிறான், உன் பையன் தான் என் பையன், நீ கவலைப்படாத, அண்ணன் தான் 2 கல்யாணத்தை நடத்துவோம் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, எதுக்கு இப்படி கேட்குறேன்னா அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி ஒரு கௌரவமாக இருக்கணும்னு. ஏற்று வீட்டுக்காரன் நம்ம ஏற்றாப்புலேயே ஒரு இடத்த வாங்கி வீடை கட்டி போட்டு நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். நம்மக்கிட்ட ஒரு காலமாக வந்து நம்மக்கிட்ட தங்கி நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டு நம்மகிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனை மச்சினான்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்கிட்டு முடியுமானே. இவன் வேணால் அவனுக்கு கோமதி வேணால் அவனை புருஷனாக தேர்ந்தெடுக்கலாம், நம்ம அதை அனுமதிக்க முடியுமா? அதை சொன்னால் அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. டே, பொம்பளை ஆளுகள் அப்படி தான், பெற்ற தாய் நினச்சியாவது இது பண்ண தான் செய்வான். என்ன ராஜ் நினச்சி உங்கள் மைனிக்காரி வடுவு என்ன கிளுகிளுங்களையா சொல்ல தான் செய்கிறா. ஏங்க நீங்கள் தான் வந்து எதிரியாக வைக்கிங்கன்னு சொல்ல தான் செய்தா. நம்ம வந்து ஊர் உலகத்தை தான் பார்க்க முடியும். பொண்டாட்டி ரூமுக்குள்ளே வச்சுட்டு இருந்துருவா, நம்ம 4 இடம் போகிறோம், எத்தனையோ நம்மளை அசிங்கமாக பேசுகிறான். ஏன் இவ்வளோ வசதி இருக்கும், பொண்ணை கட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் அந்த பிள்ளை வந்து அவ்வளோ விருப்பத்தை தேடிக்கிட்டாலாம் வச்சுக்கிட்டாலாம் நம்ம சொல்லுதாங்க. இதை கேட்கும்போது ரொம்ப மானமாக தான் இருக்குது. என்ன பண்ணேன், தொழில் பண்ணுவோம், அதை சகிச்சுக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கு. அதெல்லாம் குமாரை வச்சு தான் மாற்றணும், அதெல்லாம் மனசில் மறக்காது, அதை வாங்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் குமார் முன்கோவக்காரனாக இருக்கான். கல்யாணம் முடிந்த வரைக்கும் என்ன நடந்தாலும் பொறுமையாக தான் இருக்கணும். ஏதாவது ஒன்று செய்யணும்னா அடுத்தவங்கள வச்சு பண்ண வேணும். இவன் டைரெக்டாக இறங்கும் போது தான் பிரச்சனையாகுது. என்ன, அவன் மண்டையை உடச்சது வச்சதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரலை, பண்ண தான் செய்யணும், பண்ணணும் கண்டிப்பாக. ஆனால் இவன் பண்ணியிருக்கக்கூடாது, ஆளை வச்சு பண்ணியிருக்கணும். ஏன்னா இவனே தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த நிமிஷத்தில் அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்படிங்கும்போது புது மாப்பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னா பொண்ணு வீட்டுக்காரன் என் மாப்பிள்ளையை பற்றி தப்பு நினைக்க மாட்டான், இல்லை நம்மளை தப்பு நினைக்க மாட்டான். கல்யாணத்தை அந்த பிள்ளை நுப்பாட்டி விட்டு பொசுக்கு நுப்பாட்டி விட்டுன்னு வச்சுக்குவோம். இவன் வாழ்க்கை என்ன ஆகும், ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடும். ஏற்கனவே நம்ம வந்து 2 கல்யாணத்தில் அசிங்கப்பட்டு போன ஆட்கள் 2 தலைமுறையாக. இனிமேலும் நம்ம அசிங்கப்பட்டோம்னா நம்ம வாழ்வில் அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அம்மனை உண்மையில சொன்னோம், இப்படி இந்த கல்யாணத்தில் மட்டும் இதாக ஆச்சுன்னா நான்லாம் இருக்க மாட்டோம்னே அப்படிங்கிறாங்க. ஏய், உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுனா அதை இருக்குது, தனித்தனியாக இருக்குது, 2 ஒன்று தான். தப்புன்னா 2 பேருக்கும் தப்பு தான். ஏன்னா அதனால் ஒன்றும் நடக்காத அளவுக்கு பார்த்துப்போம், கவலைப்படாதவா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு போகிறாங்க.
இந்த சூழ்நிலையில் பந்தல்காரங்க எல்லாருமே இடத்த வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு பந்தல் போடுற இடத்துக்கு இது பார்க்குறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராஜி பாட்டி, இப்போ அந்த வீட்டுக்கு வாசலுக்கு வழியை விட்டுட்டு பந்தல் போடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறார், அதெல்லாம் வேண்டாம், தெருவில் நீ பந்தல் போடு அப்படிங்கிறாங்க. உடனே மாறி சொல்கிறாங்க, ஏங்க தெருவில் எல்லோரும் போகிற இடத்துலையும் பந்தல் போடுவீங்க அப்படிங்கிறாங்க. தெருவில் தான் போடுவாங்க அப்படிங்கிறாங்க சக்திவேலுங்க. பாருங்கள், கல்யாணத்துக்கு நீங்கள் தான் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிங்க. பந்தலை வந்து தள்ளி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கேருந்து பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காது. அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க தான் நம்மளை அசிங்கம் நினைப்பாங்க. இந்த கல்யாணத்தை காத்திருந்து இந்த பொண்ணை கட்டணும்னு சொல்லி குமாருக்கு நீங்கள் கட்டி வைக்கிங்க. பொண்ணு அழகாக இருக்கா, பயங்கரமான ஆட்கள் சொல்லி கட்டி வைக்கிங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் நின்று போனால் சரி வராது. அதனால் வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிறத கேளுங்க, பந்தலை தள்ளி போடுங்க அப்படி இப்படின்னு இருக்காங்க. அவள் சொல்லுவா 1000, நான் பார்த்துக்கிறேன், பந்தலை போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போகிறத பாதியாக மறித்து போடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த பந்தலை பார்த்தோன்னே தங்கமயில் எப்படியாவது சண்டை எடுத்து விடுவான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் சித்தப்பா சித்தப்பா அப்படிங்கிறாங்க பழனிக்கிட்ட. என்ன அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்து பந்தல் போடுறதுக்கு நம்ம வீட்டு வரைக்கும் வழி வராத அளவுக்கு போடுதாங்க அப்படிங்கிறாங்க. போய் பார்க்குறாங்க, இவங்க லூஸ் எதுவும் முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, சக்திவேலனே இங்கே வரைக்கும் பந்தல் போட்டு சொல்லுது, இந்த வீட்டுக்கு எப்படி வண்டியில் வர முடியும் போக முடியும் அப்படிங்கிறாங்க. டே ரோடுடா, அவன் வீட்டு இடமாடா இது அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் வீட்டு இடமா இது அப்படிங்கிறாங்க. டேய் உன்னெல்லாம் துளைச்சிருவான், நீ எங்கே இருக்க வேண்டிய எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒழுங்காக இல்லை அதனால் எங்கே இருக்கேன், பந்தலை ஒழுங்காக போடுங்க அப்படிங்கிறாங்க. டேய் அறவைக்காடு பேர் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் மச்சான் வந்தால் ஏதாவது சொல்ல போகிறாரு அப்படிங்கிறாங்க. மச்சான் கிழிச்சான், இப்போ நீ பந்தல் போடப்பா அப்படிங்கிறாங்க. உடனே பந்தல்கார் சொல்லுறாரு, அண்ணாச்சிங்க பாருங்கள், பாண்டியனும் கோவக்காரரு, நீங்களும் கோவக்காரங்க, 2 பேருக்கு மத்தியில் கிடந்துட்டு நாங்கள் படாத பாடுபட வேண்டியிருக்கோம், அதனால் கொஞ்சம் தள்ளியே போடுதோம்னே அப்படிங்கிறாங்க. காசு நான் தர போகிறேன், விசுவாசம் அந்த பாண்டியனுக்கா, போடியா பந்தலை அப்படிங்கிறாங்க. நடு இதில் போட்டுதாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் மதியம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வராரு. இங்கே பந்தல் வாசலை அடைச்சி போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே பாண்டியன் அப்படி பார்க்குறாரு சக்திவேலை. ரைட்டு, என்னத்தையாவது பேசுவான், அவன்கிட்ட சண்டையை கூட்ட வேண்டியதான்னு பார்க்குறாங்க. உடனே சரி கல்யாணம் வச்சுருக்கான், என்னத்தையும் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி எக்ஸில் ஓரம் போட்டு இறங்கி நடந்து போயிடுறாரு. வீட்டில் போய் அமைதியாக அந்த கோமதி சாப்பாடு போடு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த பழனி, என்ன மச்சான் எதுவுமே கோவப்படலை அப்படிங்கிறாங்க. நான் ஏன் கோவப்படணும் அப்படிங்கிறாங்க. இல்லை பந்தலம் வீட்டு வாசலை அடைச்சி வச்சுருக்காங்களே அப்படிங்கிறாங்க. அவன் கல்யாண வீட்டுக்காரன் கொஞ்சம் விசாரமாக இருக்குன்னு போட்டிருக்கான், இதில் என்ன இருக்குது, நம்ம கல்யாணம் முடிந்த வரைக்கும் நம்ம பையன் அதில் கொஞ்சம் தள்ளி கைக்கு விட்டுட்டு நடந்து வர மாட்டோமா, அதை பற்றி ஒன்றும் இல்லை, போட்டு கொடுத்தோம், அதை பற்றி என்ன இருக்குது. அவன் இதை வச்சு சேனலுக்கெலாம் நினைப்பான். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்லி தான் வந்து செந்தியில் கல்யாணம் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க வேண்டாம்னு சொல்லி கதிரையும் அவனு அமர்த்தி வச்சுருக்கேன். இப்படி இருக்கும்போது வந்து இப்போ நானே ஏதாவது பண்ணால் அது நல்லா இருக்காது. கல்யாண விஷயத்தை வந்து நமக்கு எடுத்துடக்கூடாது. என் குடும்பத்தில் இருந்து 2 தலைமுறையாக வந்து உங்கள் குடும்பத்தில் கல்யாணத்தை நிப்பாட்ட நாங்களே காரணமாயிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ. அதனால் வந்து இந்த தலைமுறையில் நான் வந்து அப்படியே இருக்க விரும்பலை. அவன் கல்யாணம் முடிக்கட்டும், நல்ல மாதிரி இருக்கட்டும். 2 நாள் நம்ம வெளியில் போகாட்டிலும் வீட்டுக்குள்ளேயே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கடை லீவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் வந்து கல்யாணத்துக்கு நம்மளால் எந்த வகையிலும் என்ன செய்யக்கூடாது, ஒரி வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. மச்சான் ரொம்ப நன்றி மச்சான் அப்படிங்கிறாங்க. எனக்கே நன்றி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் வீட்டு சார்பாக நான் தான் நன்றி சொல்லணும், எங்கள் அண்ணன் மாதிரி இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதியும் ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஏன் மாற்றி சொல்கிறீங்க நன்றி அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மாவை நான் பார்த்ததையும் நீங்கள் ஒன்றும் சொல்லலை, அதுபோக வந்து எங்கள் அண்ணன் மாதிரி பந்தல் போடுறது நீங்கள் ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க கோமதி. கோமதி, உன்னையும் உங்கள் அம்மாவையும் சந்திக்க வைக்கணும்னு நான் நினச்சேன், முடியல. என் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அம்மாவன் கதிர் வந்து செஞ்சுருக்கான். கதிர் செஞ்சது 100% சரி தான். அந்த நிமிஷத்தில் நான் வந்து கதிரை வந்து உத்வேகம் பண்ணது மாதிரி நான் பேசினோம்னா அவன் அதிகபட்சமாக வேறு ஏதாவது செஞ்சுருவானோ, வேறு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறது தான். ஏன்னா அவன் கல்யாணம் வச்சுருக்காங்க. உங்கள் 2 பேரையும் பேச வைக்கிறதுக்கு நான் 30 வருஷமாக போகிறேன்னா என்னால் முடியலை. என் பிள்ளை முடிச்சு வச்சுருக்கு, என் வேதனையாகவும் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுருக்கான், எனக்கு இதில் சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. இதை கதிர் கேட்டுறாரு. கேட்டவுடனே அப்பா இப்போ இந்த அளவுக்கு நம்மளை புரிஞ்சு வச்சுருக்காரு, பாசமாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு. பந்தல்லாம் போட்டிருக்கு. அப்பா இதை பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பழனிட்ட கேட்குறாரு. மாமா அந்த மாதிரி பந்தல் இப்படி போட்டிருக்கு, அப்பா அதுவும் அந்த வரமாக ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை உங்கள் அப்பா பயங்கரமான ஆகிட்டார், போகிற பக்கம் பார்த்தா பெரிய ஒரு ஆசாமி இதாகிடுவார் போல், மகானாகிடுவார் போல், எல்லா வகையிலையும் பொறுமையாக போகிறாருடா. கடைக்கு வந்தாலும் பொறுமையாக இருக்கார், வீட்டு முன்னாடி எது நடந்தாலும் பொறுமையாக இருக்கார், உள் வீட்டில் எங்கள் அக்காட்ட ரொம்ப அன்பாக இருக்கார், உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருக்கார், என்னிடத்துலையும் ரொம்ப அன்பாக இருக்கார், பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இதே மாதிரி அப்பா எப்போ நேரமாக தான் சந்தோஷமாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை இன்னும் நம்ம வீட்டில் வந்து வசந்த காலம் தான் மாப்பிள்ளை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மச்சான் வந்து பொறுத்து போயிட்டார், ஏன்னா இனிமேல் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வராது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தங்கமயில் எட்டி பார்க்குறாங்க. நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயத்த பெருசாக நம்ம குமார்கிட்ட சொன்னோன்னா பயங்கரமாக பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைக்கு காரணமே கதிர் தான். கதிரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பும்போது ராஜி இந்த வீட்டை விட்டு போயிடுவா,
அவங்க ஒவ்வொரு விக்கெட்டே அந்த வீட்டில் போயிடலான்னு பார்த்தா எல்லாரும் இங்கேயே கிடந்தெல்லாம் மட்டையை கட்டுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு நிற்கிறாங்க தங்கமயில். இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.